ஏற்கனவே நடந்த வேர்ல்டு வார் ஒன் அப்படிங்கிறது 1914ல, இப்ப 1939ல வேர்ல்டு வார் டூ. அடுத்து 1940 இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, தமிழ்ல தனி நபர் சத்தியாகிரகம். இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, தமிழ்ல தனி நபர் சத்தியாகிரகம். தனி நபர் சத்தியாகிரகம். 1940 தனிநபர் சத்தியாகிரகம். 1942 குவிட் இந்தியா மூமெண்ட். குவிட் இந்தியா மூமெண்ட். வெள்ளையனே வெளியேறு இயக்கம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம். கேபினட் மிஷன். கேபினட் குழு. சரி, இப்ப இந்த லைவ்ல 24 பேர் இருக்கீங்க இல்லையா? இந்த 24 பேரும் இதுக்கு முன்னாடி மார்னிங் பேட்ச்ல ஒருவேளை இருந்தது இல்லையா? மார்னிங் பேட்ச் எல்லாம் அப்போ இங்க இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்களா மார்னிங் பேட்ச்ல? இல்ல சார். No, sir. இல்ல. No, sir. இருந்தீங்களா? ஓகே. No, ஓகே, sir. மார்னிங் பேட்ச்ல எத்தனை பேர் Morning batch, கலந்துக்குவாங்க? sir. Sir, நான் ஓகே, மார்னிங் மார்னிங் பேட்ச் பேட்ச்ல சார். Sir, நான் ஓகே, morning மார்னிங் batch, பேட்ச்ல sir. Morning batch na sir. சரி, ஓகே ஓகே, உன்னை நான் கவுண்ட் கேட்கல. மார்னிங் பேட்ச்ல எத்தனை பேர் கலந்துக்குவாங்கன்னு ஐஸ்வர்யா மேம் நீங்க சொல்லுங்க. மார்னிங் பேட்ச்ல எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? சார் ஒரு 10 9 to மெம்பர்ஸ் இருப்பாங்க சார். ஓகே 10 ஓகேங்க, to சரி, ஒரு 15 10 to இருக்குங்க. 50. ஓகேங்க. சார் குட் ஈவினிங், நான் இப்பதான் ஜாயின் change பண்ணேன். பண்ணலாமா சார்? சொல்லுங்க மேம். 1939 என்ன சார் இது? 1939ங்களா? வேர்ல்டு வார் டூ. இரண்டாம் உலக போர். வேர்ல்டு வார் டூ. சார் டைம் எதுவும் சேஞ்ச் பண்ணலாமா சார்? டைம் என்ன டைம் வேணுங்க? 7:30க்கு மேல சார். 7:30 மேலையா? எஸ் சார். சரிங்க. நோ சார். இப்போ இல்ல இல்ல இல்ல, அதான் நான் சொல்ல வரேன். சார் 7 எல்லாருக்கும் ஒரு o'clock சிலருக்கு பெட்டர். அதான் வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு சிலருக்கு 7 o'clock பெட்டரா இருக்கு, ஒரு சிலருக்கு 7:30 பெட்டரா இருக்கு. அதனால இதை வந்து இப்ப 7 o'clock போகுது இல்லையா? ஒருவேளை உங்களால முடியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ரெக்கார்டிங் இருக்கு இல்லையா, அதை நீங்க ஃபாலோ பண்ணிருங்க, அவ்வளவுதானே. முடியாத சூழ்நிலையில. ஓகே சார். ஓகே, சரிங்களா? இல்ல சார், டெய்லியுமே மேக்ஸிமம் லைவ் முடியல சார். அட்டன் பண்ணிருங்க. அப்படியா? ஸ்பீடா போகுதுன்றீங்களா? சார். இல்ல சார், வீட்ல வேலை முடிச்சு குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு டைம் அந்த மாதிரி இல்லை சார். சொல்றீங்களா? டைம் இல்ல. ஆ ஆ ஆமா சார். ஹையர் 7 o'clockங்கிறது கொஞ்சம் ஹரிபரியா வர்ற மாதிரி இருக்குது. ஆ ஆ ஓகே ஓகே, அதுக்கு தான் சார். சரிங்க, சரி, ஓகே, சரி, கொஞ்சம் முடியாதவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்ததுன்னா மாத்திக்குவோம், சரியா? 1947 ஓகே கேபினட் சார். மிஷன் வந்தது. ஓகேங்க. அடுத்து நம்ம 1947 நம்ம நாடு இண்டிபெண்டன்ஸ் ஆயிடுச்சு, சுதந்திரம் அடைஞ்சாச்சு. இண்டிபெண்டன்ஸ் டே வந்துருச்சு 1947. அடுத்து பல வருட போராட்டத்துக்கு அப்புறம் 1950 நம்ம நாடு ரிப்பப்ளிக் ஆயிடுச்சு, குடியரசு ஆயிடுச்சு, ரிப்பப்ளிக் கண்ட்ரியா மாறிடுச்சு, சரியா? இவ்வளவு விஷயங்களையும் நாம இனி டீட்டெயில்டா பார்த்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய மெஜாரிட்டி பார்ட் கவர் ஆன மாதிரி, சரியா? இதுதான் நாம இனி ஒவ்வொரு கிளாஸ்லயும் பார்க்க முடியுது. ஓகேவா விஜயஜா? எஸ் சார். Yes sir. எஸ் சார். ஸ்டார்ட் பண்ணுவோம். ம், சரிங்க. இன்னொன்னு, இப்ப நாம நடத்த போற இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இத நீங்க எல்லாம் ஆன்லைன்ல தானே அட்டன் பண்றீங்க இல்லையா? ஒருவேளை உங்க வீட்டுல குழந்தைங்க யாராவது இருந்தாலும் சரி, இந்த கதைகள் எல்லாம் ஓரளவுக்கு கதையை கேட்கட்டும். ஏன்னா இப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறோம், அதனால அந்த மார்க் வரும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இத்தனை வருட காலமா நாம நமக்கான வரலாறை கத்துக்காமலே விட்டுட்டோம். இப்போ அந்த ரிலே பேட்டர்ன், ரிலேலாம் இருக்கு இல்லையா? 400 மீட்டர் ரிலே இருக்கு, 400 மீட்டர் ரிலே இருக்கு. அதுல
ஒரு பர்சன் வந்து அடுத்த பர்சன்ட்ட அந்த ரிலே பேட்டனை கொடுத்தா மட்டும்தான் அது அடுத்த அவர் இன்னொருத்தர்ட்ட கொடுப்பாரு. இப்படியே வந்தாதான் அந்த ஈவெண்ட் கம்ப்ளீட் ஆகும் இல்லையா? அதுல நமக்கு சக்சஸ் இருக்கும். ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த கல்ச்சர்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது கல்ச்சர், அது ஹிஸ்டரி எல்லாம். இது எல்லாம் ஒரு ரிலே பேட்டன், அதாவது இதெல்லாம் ரிலே பேட்டன் மூலமா நம்ம கடத்துறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரே வழி இந்த எஜுகேஷன். இதன் மூலமா நமக்கு இத்தனை வருடமா கடத்தப்பட்டதா அப்படின்னு கேட்டா, ஒரு 2, 3 தலைமுறையா அவங்க இந்த ரிலே பேட்டனே தொலைச்சுட்டாங்க. இனி வரக்கூடிய தலைமுறையாவது ஒரு நல்ல தலைமுறையா இந்த சமூகத்துல நாம நம்ம வீட்டு குழந்தைங்களே வெளியில விட்டாலும் ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கிற மாதிரி ஒரு நல்ல தூய்மையான ஒரு சமூகம் அமையணும்னா அதுக்கு ஒரே வழி என்ன? நமக்கு இந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். வரலாறு தெரியாம ஒரு சமூகம் வளர்ந்தது அப்படின்னா அது இந்த சொசைட்டிக்கு பயங்கரமான ஆபத்து. அதாவது நம்ம வீட்டுக்கு வெளியில ஃபுல்லா திருநாய்கள் நிற்கும் போது நம்ம குழந்தைய அனுப்புறது எவ்வளவு ஆபத்தோ அந்த அளவுக்கு பயங்கரமான ஆபத்து. அதனால இந்த வரலாற நீங்க இப்பவே வீட்டுல உள்ளவங்க கேட்டாலும் சரி, இல்ல நீங்களே சொல்றதா இருந்தாலும் சரி, இந்த வரலாறை கேட்க வைங்க. சரியா? இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஏன்னா இந்த சமூகம் வந்து பயங்கரமான பொழுதுபோக்குக்காகவும் சினிமாவுக்காக மாறிடுச்சு. இதெல்லாம் விட்டுட்டு இந்த இந்தியாங்கிறது ஒரு நாடு, அதுக்குன்னு ஒரு தேசப்பற்று இருக்கு, தமிழ்நாடுன்னு இருக்கு, தமிழ் மொழின்னு இருக்கு. இதெல்லாம் அவங்க கத்துக்கணும் இல்லையா? அதை கத்துக்காமலே விட்டாச்சு. அதனால இந்த இதையாவது பயன்படுத்திக்கிட்டோம். சரியா? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சரியா? தமிழ்ல இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது இது தொடங்கப்பட்டது 1885. சரி, இத தொடங்குறதுன்னு பாக்குறோம் இல்லையா? இந்த அமைப்பை தொடங்குறதுக்கு முன்னாடி எந்த அமைப்புமே இல்லையா அப்படின்னா நிறைய அமைப்புகள் இருந்துச்சு. ஆனாலும் இந்த இந்திய நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுல பேசப்பட்டது. எதனால அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த சுதந்திரத்தை போராட்டத்தையும் முன்னெடுத்தது இந்த இந்திய தேசிய காங்கிரஸ். சரி, இது தொடங்குறதுக்கு முன்னாடி இங்க என்னெல்லாம் அமைப்புகள் இருந்தது அப்படின்னா 1836ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது வங்க பாஷா பிரகசிகா சபா அப்படிங்கிறது. வங்க பாஷா பிரகசிகா சபா. வங்க பாஷா பிரகசிகா சபா. தமிழ்ல வங்க, அதேதான். தமிழ்ல வங்க அப்படிங்கிறது அந்த நார்த் இந்தியன்ஸ்க்கு வா வராது. அதனால நாம தமிழ் எழுதும் போது வங்க, வங்க பாஷா பிரகசிகா சபா. சபாங்கிறது தமிழ்ல சபைன்னு எழுதிக்கும். சரியா? இந்த அமைப்பை தொடங்கினது யார் அப்படின்னா இந்த இந்தியாவுல சமூக சீர்திருத்தத்தை பயங்கரமா வழிநடத்தினவர் ராஜாராம் மோகன் ராய். அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து தொடங்கின அமைப்பு தான் இந்த வங்க பாஷா பிரகசிகா சபா. ராஜா ராம் மோகன் ராய் அவரோட அசோசியேட்ஸ், அதாவது அவரோட கூட இருந்த நபர்கள், அதாவது நண்பர்கள்னே போட்டுக்க. சரியா? அவங்க எல்லாம் சேர்ந்து தொடங்கினதுதான் இந்த வங்க பாஷா பிரகசிகா சபா. இது 1836. அடுத்து 1838 ஜமீன்தாரி அசோசியேஷன். ஜமீன்தாரி அசோசியேஷன், ஜமீன்தாரிகளின் கழகம். ஜமீன்தாரிகளின் கழகம் இது தொடங்கினது துவாரக்நாத் தாகூர். தமிழ்ல துவாரகநாத் நிலை, துவாரகநாத் தாகூர் இவர் தான் தொடங்கினது. இது ஜமீன்தார்களுக்கான ஒரு அமைப்பு. 1838. அடுத்து 1843 பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி. பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி இது தொடங்கினது ஜார்ஜ் தாம்சனும், ஜார்ஜ் தாம்சன், துவாரக்நாத் தாகூர் இவங்க 2 பேரும். பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி, தமிழ்ல வங்காள பிரிட்டிஷ் இந்திய சங்கம். வங்காள பிரிட்டிஷ் இந்திய சங்கம் 1843. அதுக்கப்புறம் தான் இது ரெண்டையும் சேர்த்து ஒரே அமைப்பா முயற்சி பண்ணிட்டாங்க, ஒரே அமைப்பாக மாற்றினர். அது 1851. அது பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன், பிரிட்டிஷ் இந்திய சங்கம், பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன், பிரிட்டிஷ் இந்திய சங்கம். இதோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா இருந்தது ராஜா ரதகாந்த் தேவ். ராஜா ரத காந்த், நீங்க தமிழ்ல தேவ்னு எழுதுங்க, தே யூ, ஆங்கிலத்துல தப்னு எழுதி. சரியா? ராஜா ரதகாந்த் தேவ், பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் 1851. பிரிட்டிஷ் இந்திய சங்கம்
அடுத்து 1852. இது நம்ம மெட்ராஸ்ல தொடங்கப்பட்டது. நேத்து பார்த்தது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இதை தொடங்கினது கசுலு லக்ஷ்மி நரசு செட்டி. இதெல்லாம் நேத்தே பார்த்தாச்சு. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852. அடுத்து 1866 ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன், கிழக்கிந்திய சங்கம், ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன், கிழக்கு இந்திய சங்கம். இது தொடங்கப்பட்டது லண்டன்ல. இதை தொடங்கினவரு தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி. கிழக்கிந்திய சங்கம் 1866 தொடங்கினது லண்டன்ல. தொடங்கியவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி 1866. அடுத்து 1800. சொல்லுங்க. சார் ஆனா நம்ம அகாடமி புக்ல 1968 கொடுத்திருக்காங்க சார். 1968ங்களா? ஆமா சார், 1966 இருக்கு, 68 இருக்கு சார். எதுங்க, ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷனா? ஆமா சார். 68ல வேற அசோசியேஷன் அது. சொல்லுங்க. அது 68ல தாதாபாய் நவ்ரோஜி ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க சார், அது வேற. சரிங்க. 18 தான் சார். என்னங்க? இல்ல கரெக்ட் தான் சார் இது. சரிங்க. அதாவது இப்ப எழுதுற டேட்டா இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் சரிதான். நீங்க என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இந்த டேட்டாவெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு ஒரு முறை உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக ஸ்கூல் புக்கை பாருங்க. சரியா? நான் என்னன்னு அதையும் சொல்லிடுறேன். முதல்ல நான் எழுதுனா ரிட்டன் நோட்ஸ் எடுத்துக்கங்க. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவதா ஸ்கூல் புக் எடுத்துக்கங்க. மூணாவதா நான் சொல்ற ரெஃபரன்ஸ் புக்கு, ஸ்டாண்டர்ட் புக்கு, ஸ்பெக்ட்ரமோ இல்ல பிபின் சந்திராவோட புக்கோ, ஏதாவது இதெல்லாம் நேரம் இருந்தா இது ரெண்டே உங்களுக்கு போதுமானது. சரியா? ஃபர்ஸ்ட் ரிட்டன் நோட்ஸ், ரெண்டாவது ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ணுங்க. ஓகேவா? சரியா? ஓகேவா? ஓகே சார். அடுத்து ஸ்டார்ட் பண்ணி. ஓகே ஓகே சார். 1870 பூனா சர்வஜனிக் சபா. பூனா சர்வஜனிக் சபா 1870. அடுத்து 1875 இந்தியன் லீக். இதை தொடங்கினது, பூனா சர்வஜனிக் சபாவை தொடங்கினது எம்ஜி ரானடே. எம்ஜி ரானடே, மகாதேவ் கோவிந்த் ரானடே அப்படிங்கிறது. மகாதேவ் கோவிந்த் ரானடே. 1875 இந்தியன் லீக் அப்படிங்கிறது தொடங்கினது சிசிர் குமார் கோஷ். சிசிர் குமார் கோஷ். 1876 இந்தியன் நேஷனல் அசோசியேஷன். இது இந்தியன் லீக், அவ்வளவுதான். இது பூனா சர்வஜனிக் சபை தமிழ்ல, அவ்வளவுதான். சரியா? அடுத்து 1876 இந்தியன் நேஷனல் அசோசியேஷன், இந்திய தேசிய சங்கம். இந்திய தேசிய சங்கம், இந்திய நேஷனல் அசோசியேஷன். இதை தொடங்கினது சுரேந்திரநாத் பானர்ஜியும் ஆனந்த் மோகன் போஸ். சுரேந்திரநாத் பானர்ஜி, ஆனந்த் மோகன் போஸ். சார் பூர்ண சர்வஜனிக் சபா வந்து 67 சார். பூனா சர்வஜனிக் சபா 67. நீங்க இதுல பாத்தீங்க ஸ்பெக்ட்ரமா? ஸ்கூல் புக்ல தான் சார். ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்களா? சரிங்க. ஆமாங்க சார். இத சில இடத்துல 1867 கொடுத்துருக்காங்க. ஆனா ஸ்டாண்டர்டா இதுக்கான இயர் வந்து 1870 தான். நீங்க ஸ்கூல் புக் டேட்டாவை ஜஸ்ட் இந்த ரெண்டு டேட்டாவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா 1870ன்றது அக்யூரேட்டானது. யூபிஎஸ்சி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது இதுதான். சரியா? ஓகேவா? ஓகே சார். இதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிஎஸ்சிலயுமே கேட்ட கொஸ்டின்ல 1870 தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல. ஓகேவா? இன்னொன்னு, ஓகே நம்ம ஸ்கூல் புக் டேட்டா இருக்கு இல்லையா, அதுலயுமே ஒரு சில தவறுகள் இருக்குதான் செய்யுது. அதையும் நம்ம பாத்துக்கணும். ஓகேவா? சரி. நீங்க இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கூட செக் பண்ணி பாருங்க. 1870 தான் இருக்கு. சரி. ஓகே. ஓகேங்க சார். சரிங்க. அடுத்து இந்திய நேஷனல் அசோசியேஷன் சுரேந்திரநாத் பானர்ஜியும் ஆனந்த மோகன் போஸ். ஆனந்த மோகன் போஸ் 1876. அடுத்து 1884
மெட்ராஸ் மகாஜன சபா. மெட்ராஸ் மகாஜன சபை. இதை நேரத்தை பார்த்தோம், பி ரங்கையா நாயுடு அப்படிங்கிறவர் பிரசிடென்ட். அடுத்து 1885 1885 பம்பாய் பிரசிடென்சி அசோசியேஷன். பம்பாய் மாகாண சங்கம். பம்பாய் மாகாண சங்கம். இதை ஸ்டார்ட் பண்ணது நேத்தே பார்த்தாச்சு, பி ரங்கையா நாயுடு. இந்த பம்பாய் பிரசிடென்சி அசோசியேஷன் அப்படிங்கிறத 3 பேர் சேர்ந்து தொடங்கினது. ஒன்னு ஃபிரோஷா மேத்தா. ஃபிரோஷா மேத்தா ஒன்னு. ரெண்டாவது பத்ருதீன் தியாப்ஜி. தமிழ்ல பக்ருதீன் அப்படின்னு எழுதி. பக்ருதீன் தியாப்ஜி. தி-யா-இப்-ஜி. பக்ருதீன் தியாப்ஜி. மூணாவது கேடி தலாங். இவங்க மும்மூர்த்திகள், ட்ரையோஸ். இவங்க பாம்பேல தொடங்கினதான் பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன். இதுக்கெல்லாம் அப்புறம் தான் 1885 ஆண்டு தொடங்கப்பட்டது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். சரியா? சார் இவ்வளவுதான். சொல்லுங்க மேம். இந்த பாம்பே அசோசியேஷனும் பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷனும் வேறையாங்க சார்? பாம்பே அசோசியேஷனை நீங்க யார் தொடங்கினதா பாத்தீங்க? சார் போன தடவை எக்ஸாம் அப்ப படிச்சிருந்தேங்க சார். ஜெகநாத் எல்லாம் ஒண்ணுதான். சங்கர்னு. என்னங்க? ஜெகநாத் சங்கர் சேத் அப்படின்றவர் ஃபார்ம் பண்ண மாதிரி பாம்பே அசோசியேஷன் ஜெகன் படிச்சேங்க சார். அப்படியா? சரி, ஓகே. அந்த ஆமா. பாம்பே அசோசியேஷனை வேணா ஒரு முறை நாளைக்கு செக் பண்ணிட்டு கிளியர் பண்ணிடுவோம். சரியா? இப்போதைக்கு பாம்பே ஓகேங்க பிரசிடென்சி சார். அசோசியேஷனை பாத்துக்கங்க. ஓகேவா? சரிங்க. ஓகேங்க. சரி. அடுத்து 1885ல தொடங்கப்பட்டதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது. சரியா? சரி, ஏன் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கணும்? எதுக்காக பிரிட்டிஷ் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க? ஏன்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கினது யாரு அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர், ஒரு ஆங்கிலேயர் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கினது. அவர் பேரு ஏ ஓ ஹியூம் அப்படிங்கிறது தான் அவரோட பேரு. ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படிங்கிறது தான் அவரோட பேர். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், இதுதான் அவரோட பேர். சரி, ஒரு பிரிட்டிஷ்காரர் எதுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ்னு ஒரு கட்சியை தொடங்கணும் அப்படின்னா, இப்போ வரைக்கும் இந்தியாவிலே இருக்கிறதுலே மிக பழமையான ஒரு கட்சி எதுனா இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தான். சரி, இந்த ஏஓ ஹியூம்க்கு எதனால இந்த கட்சியை தொடங்கணும்னு ஒரு முடிவு வந்தது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன வரலாறு இருக்குன்னா, 1805 ஆண்டு இங்க நம்ம மெட்ராஸ்ல பயங்கரமான பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தோட விளைவு என்னாச்சு? 1806ல பயங்கரமான ஒரு வேலூர் புரட்சி நடந்தது. பஞ்சமும் ஒரு காரணம். அந்த மாதிரி இங்க வரலாற்று ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா, எப்பெல்லாம் இந்த இந்தியாவுல பஞ்சம் ஏற்பட்டிருக்குதோ அப்பெல்லாம் பயங்கரமான ஒரு புரட்சி வந்திருக்கு. இப்போ 1878ல இருந்து பயங்கரமான பஞ்சம், 76ல இருந்தே பஞ்சம். இந்த பஞ்சம் இந்தியாவுல பயங்கரமா தலைவிரிச்சு ஆடுறதுனால, இன்னொன்னு இந்த பஞ்சம் எந்த அளவுக்கு அப்படின்னா, மனிதனை சாப்பிடுற அளவுக்கான பஞ்சம். இவ்வளவு பெரிய பஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் இந்த டேட்டாவெல்லாம் வச்சு இந்த ஏஓ ஹியூம் தான் கண்டுபிடிக்கிறாரு. அப்ப கண்டிப்பா இந்தியா பெரிய ஒரு புரட்சிய நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பிரிட்டிஷ் இதுக்கு நாம ஃபேஸ் பண்றதுக்கு என்ன வழி? அதுக்கு தொடங்கினது தான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ். சரி, இப்போ இந்த புரட்சிக்கும் இந்திய மக்களோட கோபத்துக்கும் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இப்போ இந்தியா இருக்கு இல்லையா, இந்த இந்தியால பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாம இங்க தமிழ்நாட்டில இருந்து நம்ம மக்கள் பசி பட்டினியால வாடும்போது என்ன பண்ணுவோம்? நாம போராடணும்னு முடிவு பண்ணுவோம். போராட்டம்னா யாரை எதிர்த்து? பிரிட்டிஷ் எதிர்த்து. அப்ப நாம இங்க இருந்து கல்லை விட்டு எறியணும் இல்லையா? அதே மாதிரி பக்கத்து ஸ்டேட் இப்படி ஒவ்வொருத்தரும் கல்லை விட்டு எரிஞ்சுட்டே இருந்தோம்னா, இதை பார்க்கக்கூடிய பிரிட்டிஷ் ஆபீசருக்கு என்ன தோணுது? இதுல இருந்து தடுக்கிறதுக்கு என்ன வழி? அவங்கள சுத்தி ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படின்னா இவங்களுக்கு அந்த கல் எறி விழ போறது இல்லை. அப்ப அந்த லேயர் யாரை வச்சு உருவாக்கணும்? இதே இந்திய மக்களால வச்சு உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு இந்த ஆக்டேவியன் ஹியூம். சரி, இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, இதை நம்ம மக்கள்கிட்ட சொல்ல முடியுமா? நாங்க இந்த மாதிரி ப்ரெஷர் ஹெவியா இருக்கு, அதனால நீங்களாம் எங்களுக்கு கேடயமா வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம மக்கள் போவாங்களா? இல்ல. அப்ப மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன வழி? அதுக்கு தான் இந்த ஏவோகி முடிவு பண்ணாரு, இந்திய மக்கள் எல்லாம் என் கூட வந்தீங்க அப்படின்னா, ஒரு 100 பேர் இளைஞர்கள்லாம் வந்தீங்கன்னா, நாம இந்த பிரிட்டிஷ் ரூல் பண்ணக்கூடிய இந்த ஆட்சியில நாமளும் பங்கெடுத்து இந்த மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் எல்லாம் நாம ஆங்கிலேயர்களுக்கு. யாருங்க? சொல்லுங்க. வணக்கம்.
நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க கவனிக்கும் போது கொஞ்சம் கவனமா இருங்க. மொபைல் உங்களுக்கு. ஏன்னா உங்களோடது மட்டும் இல்ல, எல்லாரும் கவனிக்கிறாங்களே அவங்களையும் பாதிக்கும்ல. சரி. இந்த ஆக்டேவியன் ஹியூம் சொன்னது என்னன்னா, மக்கள் எல்லாரும் என் கூட வந்தீங்க அப்படின்னா, நாமெல்லாம் சேர்ந்து இந்த பிரிட்டிஷோட அரசாட்சியில கேட்டு இந்த மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை வாங்கலாம். அதுக்கு நாம ஒரு இயக்கமா மாறணும் அப்படின்னு நம்மளை ஏமாத்தி தொடங்கினதுதான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ். சரி, இப்படின்னு யாரு தொடங்குற இந்த ஏஓ ஹியூம். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் இருக்கு இல்லையா, அந்த குக்கர்ல அந்த ப்ரெஷர் குக்கர்ல பயங்கரமா ப்ரெஷர் பில்டப் ஆகுது. ஆனா விஷில் வந்து லாக் ஆயிடுச்சு. விஷில எடுக்க முடியல. உள்ள பயங்கரமா ப்ரெஷர் இருக்கு. அந்த மாதிரி இந்தியா முழுக்க பயங்கரமான ப்ரெஷர் இருக்கு. இப்ப இந்த ப்ரெஷர் பில்டப் ஆகுறத எப்படி ரிலீஸ் பண்றது? இப்ப நமக்கு விசிலும் லாக் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, இந்த ப்ரெஷர் குக்கர்ல ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அத எடுத்து விட்டோம் அப்படின்னா, அது ஒரு சேஃப்டி வால்வு மாதிரி. அத ப்ரெஷர ரிலீஸ் பண்ணிரலாம் இல்லையா? அப்போ ஓரளவுக்கு உள்ள இருக்கக்கூடிய ப்ரெஷர் வெளில போயிரும். அந்த மாதிரி இந்த காங்கிரஸ ஒரு சேஃப்டி வால்வா பயன்படுத்துனாங்க இந்த பிரிட்டிஷ்காரங்க அப்படின்னு சொன்னது இந்த தியரியை யார் அப்படின்னா லாலா லஜ்பத் ராய். லாலா லஜ்பத் ராய் அவர் தான் சொன்னாரு இந்திய தேசிய காங்கிரஸ. என்னதுல இருக்கும் சார்? என்னது ஆன் பண்ணுவாங்க சார்? வாட்ஸ்அப் போன்ல ப்ளூடூத் ஆன் பண்ணுவாங்க. ஓகே சார். அருண் அருண் கேக்குதுங்களா? ஆமா சார். லாலா லஜ்பத் ராய் சொன்னது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ பிரிட்டிஷ்காரங்க எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி வால்வா பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிற தியரியை சொன்னது லாலா லஜ்பத் ராய். லாலா லஜ்பத் ராய் கூறியது ஐஎன்சி எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பாதுகாப்பு வால்வாக பயன்படுத்தினார். சேஃப்டி வால்வ். இந்திய தேசிய காங்கிரஸை ஆங்கிலேயர்கள் பாதுகாப்பு வால்வை போன்று பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொன்னது லாலா லஜ்பத் ராய். இந்திய தேசிய காங்கிரஸை பாதுகாப்பு வால்வை போன்று பயன்படுத்தினார்கள் ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொன்னது லாலா லஜ்பதி ராய். இது ஒரு தியரி. இந்த தியரி தான் சேஃப்டி வால்வு தியரி. தமிழ்ல பாதுகாப்பு வால்வு கோட்பாடு அப்படின்னு சொல்றது உண்டு. சரியா? ஒண்ணு. இரண்டாவது ஆர்பி தத் அப்படிங்கிறவர். ஆர்பி தத் தத் தாய். இவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாரும் பயங்கரமா போராடுறது தயாராயிருக்கோம். ஏன்னா நம்ம மக்கள் பயங்கரமான பசியிலையும் பஞ்சத்திலையும் இருந்துட்டு இருக்காங்க. இப்படின்னு இவ்வளவு போராட்டத்தை தடுக்கிறதுக்கு பிரிட்டிஷ்காரங்க ஒரு சதி செய்யறாங்க. அந்த சதிதான் என்ன? இந்த மக்களை எப்படியாவது இந்த போராட்டத்தை ஒடுக்கணும். அதுதான் அவங்களோட சதி. அந்த சதியில அவங்களுக்கு விளைஞ்ச யோசனை தான் என்ன? இந்த சேஃப்டி வால்வ் அப்படின்னு சொன்னது ஆர்பி தத். இந்த சேஃப்டி வால்வ்ன்றது சரிதான். அது எதுல உருவானது? இந்த சதியில உருவானதுதான் சேஃப்டி வால்வ் அப்படின்னு சொன்னது ஆர்பி தத். பார்ன் அவுட் ஆஃப் கான்ஸ்பிரசி. சேஃப்டி வால்வ் அப்படிங்கிறது பார்ன் அவுட் ஆஃப் கான்ஸ்பிரசி. தமிழ்ல சதியில் உருவானதுதான் பாதுகாப்பு வாழ்வு கோட்பாடு. ஆங்கிலேயர்களின் சதியில் உருவானதுதான் பாதுகாப்பு வாழ்வு கோட்பாடு. ஆங்கிலேயர்களின் சதியில் உருவானதுதான் பாதுகாப்பு வாழ்வு கோட்பாடு அப்படின்னு சொன்னவர் ஆர்பி தத். சரி, இது ஒரு பக்கம். இன்னொன்னு பிபின் சந்திரா. பிபின் சந்திரா இவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இப்ப நம்ம ஏஓ ஹியூம் அப்படிங்கிறவர், ஏஓ ஹியூம் இவரு இந்தியர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்துட்டார். ஒரு 100 பேரை சேர்த்துட்டாருன்னு வச்சு. எதுக்கு? இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குறதுக்கு. இப்போ இவங்க இந்தியர்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்திய நேஷனல் காங்கிரஸ். சரியா? ஏஓ ஹியூம் யார்கிட்ட சொல்லணும் இதெல்லாம்? பிரிட்டிஷ்ட. இப்போ ஒருவேளை இந்திய நேஷனல் காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஏஓ ஹியூம்கிட்ட, ஐயா இந்த மாதிரி எங்களுக்கு எங்க ஊர்ல பல்பு லைட் இல்ல, தண்ணி வரல, அதனால நீங்க எப்படியாவது, நீங்க தானே எங்களை எல்லாம் உருவாக்குனது, பிரிட்டிஷ போய் எங்களுக்கு கேட்டு இந்த லைட்டு பல்பு இது நீர் தண்ணீர் எல்லாம் வர்ற மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு ஐஎன்சி ஹியூமுக்கு சொல்றாங்க. உடனே ஹியூம் அங்க சொல்றாரு. உடனே பிரிட்டிஷ்காரங்க ஓகே இதை நான் உடனே பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க சொல்றாங்க. உடனே ஹியூம் ஐஎன்சி கிட்ட சொல்றாரு. ஓரளவுக்கு சாத்தியப்படுது. அப்ப இது நல்லா தானே இருக்கு. இன்னொன்னு, ஒருவேளை பிரிட்டிஷ் ஏதாவது பயங்கரமான ஒரு கொடூரமான சட்டம் கொண்டு வந்தாலும் உடனே நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன சொல்லுவாங்க?
ஐயா ஹியூம், நாங்க உங்களை நம்பி தானே இவ்வளவு பேரு உங்க பின்னாடி வந்தோம். இன்னைக்கு பிரிட்டிஷ்காரங்க இவ்வளவு கொடுமையான சட்டத்தை கொண்டு வராங்க, எங்க மேல இடி இறக்குற மாதிரியான சட்டத்தை கொண்டு வராங்க, அப்ப நீங்க தானே எங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருக்க எல்லாரும் இந்த ஹியூமை எப்படி பயன்படுத்திட்டாங்கன்னா ஒரு இடிதாங்கி மாதிரி பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னவர் பிபின் சந்திரா. ஐஎன்சி யூஸ்டு ஹியூம் ஆஸ் லைட்னிங் கண்டக்டர். இந்திய தேசிய காங்கிரஸ் ஹியூமை இடிதாங்கியாக பயன்படுத்தினர். இந்திய தேசிய காங்கிரசினர் ஹியூமை இடிதாங்கியாக பயன்படுத்தினர். புரிஞ்சுதா? 3 தியரியும் புரிஞ்சுதுங்களா? Yes, sir. எஸ் சார். ஓகேங்க. இப்படின்னு உருவானதுதான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ். இதை உருவாக்குறதுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ரிப்போர்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாரு ஏஓ ஹியூம். இந்த எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணிட்டு அப்போ வைஸ்ராயா இருந்தவர் யாரு அப்படின்னா 1885 காலகட்டத்துல லார்ட் டஃபரின் அப்படிங்கிறவர் தான் வைஸ்ராயா இருந்தார். தமிழ்ல டப்ரின் பிரபு அப்படின்னு எழுதிக்கிங்க. லார்டு டஃபரின் இவர் தான் வைஸ்ராய். அதாவது இப்ப நமக்கு என்னதான் திட்டம் கொண்டு வந்தாலும் அது சிஎம் கையில போனாதானே அது ப்ராப்பர் ஆகும். அவர் தானே தலைவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு. அந்த மாதிரி ஏஓ ஹியூம் அப்படிங்கிறவர் ஜஸ்ட் ஒரு ஆபீசர். அவருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது, கண்டிப்பா ஒரு புரட்சி நடக்க போகுது, அது தடுக்கிறதுக்கு என்ன பண்றது, நாம இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்குறது நமக்கு சேஃப் அப்படின்னு ஏஓ ஹியூமுக்கு தோணுது. உடனே அவர் போய் லார்டு டஃபரின்ட்ட சொல்றாரு, நம்ம இந்த மாதிரி டஃபரின் அவர் தான் வைஸ்ராய், அவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு, அவர்கிட்ட இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா படி கண்டிப்பா அடுத்து ஒரு புரட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நாம அதை பாதுகாக்கிறதுக்கு, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு தொடங்கணும் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு சேஃப் ஆயிடலாம் அப்படிங்கிறாரு. டெஃபரனுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. அது எப்படி, இந்த நீங்க சொல்ற இந்த டேட்டா எல்லாம் எல்லா நேரமும் சக்சஸ் ஆக போறது இல்லை, அதனால இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாரு. ஆனாலும் ஏஓஹிம் விடாப்புடியா கண்டிப்பா ஒரு புரட்சி சந்திப்போம் அப்படின்னு ஒரு வழியா பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. லார்டு டஃபரின்னு ஒத்துக்கிட்டாரு, ஏஓஹிமும் அதுக்கு தயாராயிட்டாரு. இப்போ ஏஓஹிம் இந்திய நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு அமைப்பை தொடங்கணும். இப்போ இந்தியா முழுக்க இவ்வளவு மக்கள் தொகை இருக்கும், எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க நாமெல்லாம் இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்குவோம்னு சொன்னா சரியா வருமா? கண்டிப்பா இல்ல. ஏன்னா இப்ப 2025லயே இந்தியால இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இல்ல எங்கனாலும் சரி, ஏதாவது ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய விவசாயம் பார்க்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட இந்திய நம்மளுடைய தேசிய கீதம்னா என்ன, தேசிய பாடல்னா என்னன்னு கேட்டா தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. ஏன், அடிப்படையில 5 வருஷத்துக்கு ஓட்டு போடுறோமே அது ஏன்னு கேட்டா கூட அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட மக்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க இன்னைக்கே. அப்ப 1885ல நீங்க எல்லாம் குப்பனை சுப்பனை கூப்பிட்டு நாம இந்த மாதிரி ஒரு காங்கிரஸ்னு ஒரு அமைப்பு தொடங்கும்னு சொன்னா அவங்களுக்கு புரியுமா? கண்டிப்பா இல்ல. அதனால ஏவோஹிம் என்ன முடிவு பண்ணிட்டாரு, எங்கெல்லாம் யூனிவர்சிட்டிஸ் இருக்குதோ அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கெல்லாம் நாம லெட்டர் போடுவோம், இளைஞர்களை, படித்த இளைஞர்களை நாம இந்த அமைப்பு கூப்பிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்போ ஏவோஹிம் இதற்கான வேலை எப்ப தொடங்கிட்டாரு அப்படின்னா 1883லயே தொடங்கிட்டாரு. அங்க இருந்து ஒவ்வொரு இடமா லெட்டர் போட்டார். இப்படின்னு 1883ல ஃபர்ஸ்ட் ஹி ரோட் அ லெட்டர். யாரு? ஏவோஹிம். ஹி ரோட் எ லெட்டர் டு கல்கட்டா யூனிவர்சிட்டி. கல்கத்தா பல்கலைக்கழகத்திற்கு முதலாக கடிதம் எழுதினார் ஏவோஹிம். கல்கத்தா பல்கலைக்கழகத்திற்கு முதலாக கடிதம் எழுதினார் ஏவோஹிம். இது போக 1884ஆம் ஆண்டு இது எழுதியாச்சு இல்லையா, 1883ல முதலாக கல்கத்தா யூனிவர்சிட்டி, கல்கத்தா பல்கலைக்கழகத்திற்கு கடிதம் எழுதினார் ஏவோஹிம். இப்ப கடிதம் போகுது எதுக்கு, இளைஞர்கள் எல்லாம் இந்த அமைப்புல சேர்றதுக்காக கடிதம் எழுதியாச்சு. அடுத்து 1875 இந்த வருடத்துல தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் தியோசபிக்கல் சொசைட்டி. தமிழ்ல பிரம்ம ஞான சபை. தியோசபிக்கல் சொசைட்டி, தமிழ்ல பிரம்ம ஞான சபை. இதை பத்தி நம்ம பின்னாடி டீட்டெயில பார்க்கலாம், இப்ப ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. இது தொடங்கினது யூஎஸ்ல 1875ஆம் ஆண்டு. பிரம்ம ஞான சபை அப்படிங்கிற அமைப்பு தொடங்கப்பட்டது யூஎஸ்ல. இந்த அமைப்பு நம்ம இந்தியாவில தொடங்கப்பட்டது. அது தொடங்கப்பட்டது 1882ல இந்தியாவில நம்ம மெட்ராஸ்ல அடையார்ல தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. மெட்ராஸ்ல அடையார்ல தொடங்கப்பட்ட அமைப்பு தான் இந்த பிரம்ம ஞான சபை. இது தொடங்கினதும் இந்த அமைப்போட கூட்டமும் ஒவ்வொரு வருடமும் நடந்துட்டு இருக்கு. இப்படி 1884ஆம் ஆண்டு தியோசபிக்கல் சொசைட்டியோட கான்ஃபரன்ஸ் நம்ம மெட்ராஸ்ல நடக்குது. பிரம்ம ஞான சபையின் மாநாடு. தியோசபிக்கல் சொசைட்டியோட கான்ஃபரன்ஸ் நடக்குது நம்ம மெட்ராஸ்ல. அதுக்கு நிறைய தலைவர்கள்லாம் கூடுறாங்க. அதுல யாரெல்லாம் வரா அப்படின்னா ஏவோஹிம். எதுக்கு, இந்த காங்கிரஸ்ன்னு ஒண்ணு தொடங்க போறோம் இல்லையா, அதை பத்தி பேசுறதுக்காக. ஏவோஹிம் இருக்கிறாரு, பி ரங்கையா நாயுடு இருக்கிறாரு, ரங்கையா நாயுடு, தாதாபாய் நவ்ரோஜி,
சுரேந்திரநாத் பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, ஜி சுப்பிரமணிய ஐயர், இப்படின்னு நிறைய தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க இந்த 1884ஆம் ஆண்டு பிரம்ம ஞான சபை மாநாட்டில். நடக்கிறது எங்க? மெட்ராஸ்ல 1884ல. இங்கதான் முதல்ல ஏவோஹிம் தன்னுடைய ஒப்பீனியனை சொல்றாரு. அதாவது நாம எல்லாரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண போறது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு முதல்ல சொல்றது இந்த தியோசபிக்கல் சொசைட்டியோட கான்ஃபரன்ஸ்ல 1884ல. We are going to start a new party which is named as Indian National Congress அப்படின்னு அவர் சொல்றாரு 1884ல. உடனே இதுக்கு எல்லாரும் சம்மதிச்சாச்சு. ஏன்னா நம்ம மக்கள் தான், சம்மதிக்கிறதுல பெரிய விஷயம் இல்லை இல்லையா? இப்போ 1884ல முடிவெடுத்தாச்சு, இந்திய நேஷனல் காங்கிரஸ்னு ஒன்று தொடங்க போறோம் அப்படின்னு. இதுக்கு இடையிலே அவர் நிறைய இடத்துல கடிதம் எழுதியிருக்காரு நம்ம ஏவோஹிம். இந்த பேரெல்லாம் எழுதியாச்சா? சார் சார் ஓகே. இப்போ இந்திய நேஷனல் காங்கிரஸ் தொடங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு அடுத்த வருடம், அதாவது 1885. சரி, இப்போ தொடங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு இல்லையா? இப்போ இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ நாம 2025ல இருக்கோம். இந்த வருடத்துல நாம ஒரு புதுசா ஒரு கட்சி தொடங்கணும். ஏன்னா நம்ம பின்னாடி ஒரு 10 பேர் வந்தாலே, இங்க தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு 10 பேர் வந்தாலே ஒரு கட்சி தொடங்குற அளவுக்கு தலைவன் ஆயிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு தொடங்குறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இங்க யாருக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தாலும் 200 ரூபாய் கொடுத்தாலும் நம்ம மக்கள் போறதுக்கு, கூட்டமா போறதுக்கு தயாரா இருக்காங்க. அதனால இன்னைக்கு கட்சி தொடங்குறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா அன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆங்கிலேய சாம்ராஜ்யம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல என்னதான் ஒரு ஆங்கிலேயர் நமக்கு வழி நடத்தினாலும் தொடங்குறதுன்னு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? அன்னைக்கு இவ்வளவு பேரும் சேர்ந்து 1885ல கூட்டம் கூடியாச்சு. இந்த 85ல தொடங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. இதுக்கான மந்த் எந்த மந்த்ல நம்ம தொடங்கலாம் அப்படிங்கும்போது டிசம்பர் மந்த் தேர்ந்தெடுக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க. யாரு? ஏவோஹிம். சரி, ஏன் இந்த டிசம்பர் மாசத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க வந்து நாமெல்லாம் அதிகபட்சம் என்ன யோசிப்போம் அப்படின்னா, நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிப்போம் அதிகபட்சம். ஆனா இந்த பிரிட்டிஷ்காரன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, அவன் ஏன் நம்மள 300 வருஷம் ரூல் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, அடுத்த 300 வருஷத்துக்கு நம்ம பேர் எங்கெல்லாம் நிலைச்சு நிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். அதனாலதான் வரலாற்றுல எங்க பார்த்தாலும் இந்த பிரிட்டிஷ்காரங்களோட நேம் இருந்துட்டே இருக்கு. ஆனா நாம என்ன பண்ணுவோம், அதிகபட்சம் இன்னையில இருந்து சாப்பிட்டு நாளை காலையில சாப்பிடுற வரைக்கும் யோசிப்போம். அவ்வளவுதான் நம்மளோட யோசனை. அப்போ ஒரு தலைமுறையே, ஒரு நாட்டையே ஆளணும் அப்படின்னா அங்க உள்ள ஒவ்வொருத்தரும் பயங்கரமான தலைவர்களா மாறணும். வெறும் ஏனோதானன்னு ஒருத்தர் கீழே அடிமையா வேலைக்கு போறது மாதிரியான ஒரு தலைமுறை உருவாக்கிடவே கூடாது. நாம இந்தியால பிறக்கிறோம் அப்படின்னா ஒண்ணு இந்தியாவை ஆளணும், இல்லைன்னா இன்னொரு நாட்டை ஆளணும். அந்த அளவுக்கு ஒரு தலைவனை உருவாக்கணும். அதனாலதான் ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் ஒரு குழந்தையை திட்டுனா கூட தேசப்பற்றோட தான் திட்டுவாங்களாமா. ஒரு ஜப்பானியனா இருந்துட்டு நீ தவறு செய்யக்கூடாது அப்படிம்பாங்களாம். ஆனா நம்ம நாட்டுல அப்படி வளர்க்கறது இல்லை இல்லையா? ஒருத்த இந்தியன்னு சொல்லி வளர்க்கறது இல்லை, தமிழன்னு சொல்லி வளர்க்கறது இல்லை. அதனாலதான் நம்ம வளர்ப்பெல்லாம் ஏதோ ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு அடிமையா நீ ஒரு 30,000 40,000க்கு வேலைக்கு போனா போதும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மைண்ட் செட் இருக்கு. ஆனா பிரிட்டிஷ்காரன் என்ன முடிவு பண்ணியிருக்கான், ஏன் இந்த டிசம்பர் மாசத்தை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, 1600ஆம் ஆண்டு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படிங்கிற ஒண்ணு தொடங்கினாங்க. அது தொடங்கப்பட்டது டிசம்பர் மாதம். அந்த டிசம்பர் மாதத்தை இறுதி வரைக்கும் இந்த இந்தியர்கள் ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும்னு சொல்லிதான் இந்த டிசம்பர் மாதத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க. சரி, இப்போ டிசம்பர் மாதத்துல எந்த டேட்ல நடக்க போகுது அப்படின்னா டிசம்பர் 28. சரி, நடக்கிறதுக்கான இடத்த ஃபர்ஸ்ட் எங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா புனே. ஆனா புனேல பயங்கரமான காலரா நோய் பரவிடுச்சு. அதனால இந்த இடத்த கேன்சல் பண்ணிட்டு அடுத்து அவங்க சூஸ் பண்ண இடம் தான் பாம்பே. பாம்பேல கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் கல்லூரி, கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ், தமிழ்ல கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி. பாம்பேல கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியில 1885ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி கூட்டம் நடந்தது. இதுதான் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம், ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ். அப்போ எவ்வளவு ஒரு ஆரவாரம் இருந்திருக்கும் இல்லையா? யாரு கலந்துட்ட தலைவர்கள்ட்ட. எப்படியோ ஒரு வழியா நாம அங்கங்க தனித்தனியா சண்டை போட்டுட்டே இருந்த பிரிட்டிஷ் எதிர்த்து இன்னொன்னு நிறைய மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா நமக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி இந்த ஏவோகிம் ஒரு நல்லது பண்ணிட்டாரு அப்படின்னு அன்னைக்கு இந்த டிசம்பர் 28ஆம் தேதி இந்த இடத்துக்கு வந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா, ஒரு பேரும் 72 பேர் தான், இந்தியா மொத்தமும் சேர்த்து. அதனாலதான் இந்த 72 பேரை வரலாற்றுல எழுதும் போது, இன்னொன்னு இந்த எழுத்து இருக்கு இல்லையா, அதுக்கு பயங்கரமான பவர் இருக்கு. நம்ம சும்மா இன்னைக்கு நோட்ல எழுதுறோம், நாளைக்கு அதை படிக்காம போயிடும், அது வேற விஷயம். ஆனா இந்த எழுத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னா, வரலாற்றுல எழுதும் போது வெறும் 72 நபர்கள்னு எழுதல, டெலிகேட்ஸ், வீரர்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த எழுத்துக்கு எந்த பவர் இருக்கு அப்படின்னா, முதல்ல எழுத்துங்கிறது நம்மளே யோசிச்சு பார்ப்போம். நாமளே இப்போ உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன், நாளைக்கு எல்லாரும் நீங்களே ஒரு மொழியை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா
நம்மளால அதிகபட்சம் ஒரு 10 வார்த்தை எழுத முடியுமா? இன்னொன்னு 10 வார்த்தை எழுதிட்டு மறுநாள் அதே 10 வார்த்தையை நம்மகிட்ட கேட்டு சொல்ல முடியுமா? அப்போ இந்த மொழியை உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மொழியை உருவாக்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட மொழிக்கு ஒரு எழுத்து வடிவம் கொடுக்கறது எவ்வளவு பெரிய வேலை. இதுதான் இந்த எழுத்துக்கு எவ்வளவு பவர் அப்படிங்கறத சொல்றேன். இப்ப நாம எல்லாம் சும்மா ரஃப் நோட் மாதிரி எழுதிட்டு இருக்கோம் இல்லையா? இதை எழுதிட்டு அதை படிக்காம வேற போறோம். அப்ப நம்ம எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு காலகட்டத்துல 1778ஆம் ஆண்டு எங்க நம்ம பிரெஞ்சுல பாரிஸ்ல பயங்கரமான ஒரு புரட்சி நடக்க போகுது. அதுக்கு 1778ல ஒரு மனிதர் இறந்து போயிட்டாரு. அவர் பேரு ரூசோ. இந்த ரூசோ பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரூசோனா யாருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்ககிட்ட தான் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ரூசோன்ற பேரை? No, sir. இந்த ரூசோங்கிற நாட்டுல சரி, பிரெஞ்சு நாட்டுல இந்த ரூசோ அப்படிங்கிறவர் இறந்து போயிட்டார். இவர் எங்க இறந்து போறாருன்னா ஜெயில இறந்து போனாரு. இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இவருடைய புத்தகங்கள்லாம் வெளியில வருது. இன்னொன்னு, இந்த நாடே அங்க உள்ள மன்னராட்சிக்கு அடிமைப்பட்டு போயிருக்குது. அந்த மன்னரை எதிர்த்து எழுத்து எழுதுனதுனாலதான் இவர் ஜெயில இருக்காரு. ஜெயில இருக்கும்போது புக் எழுதியிருக்காரு. மறைமுகமா அந்த புக் எல்லாம் வெளியில வந்தது இவர் இறந்ததுக்கு அப்புறம். அந்த புக்கை படிச்ச ஆட்கள் இருக்காங்க இல்லையா? சோசியல் கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு புக்கு, சமுதாய ஒப்பந்தம்னு. அந்த புக்கை படிச்ச ஆட்கள் வெறும் அவர் எழுதின எழுத்தை தான் படிச்சிருக்காங்க. அது வரைக்கும் அடிமையா இருந்தவங்க ஒட்டுமொத்த நாட்டோட மன்னரையே தூக்கி எறிஞ்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு புரட்சி வெடிச்சது. அதுதான் பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்போம் இல்லையா? 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சி. அது எதனால நடந்தது? இந்த மாதிரியான எழுத்தாளர்கள் தான். அதனால ஒரு எழுத்து ஒரு யுகத்தையே மாத்தும், ஒரு புரட்சியை உண்டு பண்ணும். அந்த அளவுக்கு அன்னைக்கு இந்த ரூசோ மாதிரியான எழுத்துக்கள்லாம் இருந்தது. வால்டர் ரூசோ இவங்கள மாதிரியான எழுத்துக்கள் தான். அப்போ எழுத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. நாம சும்மா ஏனோதானோன்னு ஒரு பெண்ணுல இங்க நிரப்பி நம்ம பாட்டு எழுதிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு பவர், பயங்கரமான பவர் இருக்கு. சரி, இப்போ அந்த வரலாற்றுல எழுதப்பட்ட இந்த எழுத்து தான் 72 வீரர்கள் இன்னைக்கு கலந்துருக்காங்க அப்படின்னு எழுதுனது. இந்த 72 பேர்ல 22 பேரு நம்ம மெட்ராஸை சேர்ந்தவங்க. அப்ப அதுலயும் முதல்ல தொடக்கம் எங்க இருக்கு? மெஜாரிட்டி நம்ம மெட்ராஸ் தான். அந்த 22 பேர்ல 16 பேரு இங்க தொடங்கப்பட்ட மெட்ராஸ் மகாஜன சபையை சேர்ந்தவர்கள். 72 பேர்ல 22 பேரு மெட்ராஸ். அந்த 22 பேர்லயும் 16 பேரு நம்ம மெட்ராஸ் மகாஜன சபை. இது நம்ம இந்த தற்கால தமிழ்நாட்டு வரலாறுல 21ன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா 22ங்கிறது சரியான விடை. ரீசெண்டா கேட்ட குரூப் 1 கொஸ்டின்லயுமே 21 தான் சரின்னு கொடுத்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஆனா 22 மிகச் சரியான விடை. நம்ம கவர்மெண்டே தப்பா தான் ஆன்சர் கொடுத்திருக்கு. சரியா? அப்போ 72 வீரர்கள்ல 22 வீரர்கள் நம்ம மெட்ராஸை சேர்ந்தவங்க. அந்த 22 பேர்ல 16 பேரு மெட்ராஸ் மகாஜன சபையை சேர்ந்தவர்கள். இப்படின்னு முதல்ல 72 பேர் அந்த கூட்டத்துக்கு வந்தாச்சு. இதுல எல்லாருமே ஆண்கள் மட்டும்தான். நோ விமன் டெலிகேட்ஸ். பெண்கள் யாருமே பங்கெடுக்கல. நோ விமன் டெலிகேட்ஸ். பெண்கள் யாருமே பங்கெடுக்கல. சரி, இந்த 72 பேர் வந்தாச்சு இல்லையா? இவ்வளவு பேரும் இன்னைக்கு கூட்டம் கூடுறோம் இந்த காலேஜ்ல. சரி, இந்த கூட்டம் கூடியாச்சு. 72 பேருக்கு என்னவா இருக்கும்? இது வரைக்கும் யாரும் பெரிய அளவுல ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தது இல்ல, பேசினது இல்ல. ஏன்னா நார்த் இந்தியா, சவுத் இந்தியானே எல்லாம் அங்கங்க தொடர்பு இல்லாம இருக்குல்ல. இன்னைக்கு நம்ம இருக்கோம் 2025ல பீகார்ல என்ன நடக்குது நமக்கு தெரியுமா? அதிகபட்சம் போனா பெரிய இன்சிடென்டா இருந்தா எல்லா நியூஸ் சேனலும் சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா அங்க என்ன நடக்குது நமக்கு தெரியாது. நமக்கு என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நாடு இந்தியா. இப்ப இந்த இந்தியாவுல 1885ல 72 பேர் கலந்துருக்காங்க. நார்த் இந்தியா, சவுத் இந்தியா எல்லாரும் சேர்ந்து. இந்த 72 பேரும் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் முகத்துல பார்த்து முடியும். மற்றபடி வேற என்ன பேசிக்க முடியும்? இப்படின்னு 72 பேர் உட்கார்ந்தாச்சு. இதுல முதல்ல முன்னெடுக்கிறது யாரு அப்படின்னா, ஏன்னா முதல் மாநாடு எங்க நடக்குது? பாம்பேல நடக்குது. பாம்பேல இந்த மாநாட்டுல ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் கொண்டு வராங்க. முதல் தீர்மானம். ஏன்னா கூட்டம் கொண்டு வந்தா ஏதாவது தீர்மானம் பண்ணணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன், முதல் தீர்மானம். ஒட்டுமொத்த இந்திய தேசிய காங்கிரஸ் வரலாற்றிலே கொண்டு வரப்பட்ட முதல் தீர்மானம் முதல் மாநாட்டுல. இந்த தீர்மானம் என்னவா இருக்கு அப்படின்னா, நாம எல்லாரும் கூடிட்டோம். ஆனா தலைவர்னு ஒரு ஆள் வேணும் இல்லையா? அதை யாரை தேர்ந்தெடுக்கிறது? அப்ப ஏவோயும் அவரோட வேலை என்னன்னா கட்சியை தொடங்குனது மட்டும்தான். அவரு தலைவர் கிடையாது. அப்போ முதல் தீர்மானம் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, நாம தலைவரை தேர்ந்தெடுக்கணும். லீடர் செலக்ஷன், தலைவரை தேர்ந்தெடுத்தல். அதான் முதல் தீர்மானம். இந்த தீர்மானத்துல லீடர் அப்படிங்கிற இடத்துல யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா, WC பானர்ஜி. தமிழ்ல WC அப்படிங்கிறதுக்கு உமேஷ் சந்திர அப்படின்னு எழுதிக்கும். சரியா? W ஃபார் உமேஷ், C ஃபார் சந்திர, உமேஷ் சந்திர பானர்ஜி இவரை தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு இந்த ரெசல்யூஷன் தீர்மானம் இருக்கு இல்லையா? முதல் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஜி சுப்பிரமணிய ஐயர். முதல் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். முதல் தீர்மானம் என்ன? தலைவரை தேர்ந்தெடுத்தல். யார தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க? WC பானர்ஜி. இதெல்லாம் எப்போ நடக்குது? டிசம்பர் 28, 1885. அப்போ இந்த தலைவரோட வேலை என்ன அப்படின்னா 1885 டிசம்பர் 28ல இருந்து
அடுத்த வருஷம் 1886 டிசம்பர் வரைக்கும் இவர் தான் பிரசிடென்ட். யாரு? WC பானர்ஜி தான் பிரசிடென்ட், தலைவர். இவர் சொல்றது தான் எல்லா தொண்டர்களும் கேட்கணும். இதுதான் காங்கிரஸோட சட்டத்திட்டம். புரிஞ்சுதா? அப்போ இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். முதல் தீர்மானம் என்ன? தலைவரை தேர்ந்தெடுத்தல். தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உமேஷ் சந்திர பானர்ஜி, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர். எழுதியாச்சா? எஸ் சார். ஓகே, எஸ் சார். சரி. இப்போ முதல் தலைவரை தேர்ந்தெடுத்து எல்லாம் சரி. ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் செயலாளர், ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி KT தெலாங். தெலாங், KT தெலாங். சரி, கேனா என்ன அப்படின்னா காஷிநாத். காஷிநாத், டி ஃபார் ட்ரிம்பக், தெலாங். KTக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறதா? காஷிநாத் திரிம்பக், திரிம்பக்னு எழுதிக்கங்க. திரிம்பக் தெலாங். சரியா? இதுதான் KT தெலாங் அப்படிங்கிறது. சரி, இவர் தான் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் INC, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் செயலாளர். இவர் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். 1885 பம்பாய் பிரசிடென்ட்ஸ் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, அதோட ஃபவுண்டர்ஸ்ல இவரும் ஒரு ஆளு. KT தெலாங், அப்புறம் பத்ருதீன் தியாப்ஜி, ஃபெரோஷா மேத்தா, இந்த மும்மூர்த்திகள் சேர்ந்து தான் பம்பாய் பிரசிடென்சி அசோசியேஷனே ஸ்டார்ட் பண்ணியிருந்தது. வேற என்ன இவருக்கு சிறப்பு அப்படின்னா, பகவத்கீதை இருந்தது இல்லையா, அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவரை இவர் தான். பகவத்கீதா இத இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணார். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவரை இவர். பகவத்கீதா அப்படிங்கிற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் இவர். அப்புறம் பாம்பே யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, பம்பாய் யூனிவர்சிட்டி, பம்பாய் பல்கலைக்கழகம், அதோட வைஸ் சான்சலர், துணைவேந்தராகவும் இருந்திருக்கிறார். எப்போ வரைக்கும்? 1893 அவர் இறந்து போனார். அது வரைக்கும் அவர் தான் துணைவேந்தர். பம்பாய் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் பணிபுரிந்தார். அடுத்து லெஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு ஆத்தர், அதாவது எழுத்தாளர். இவர் எழுதின புக்கு தான் நாதன் தி வைஸ். நாதன் தி வைஸ். லெஸ்ஸிங் அப்படிங்கிற ஆத்தர், எழுத்தாளர் எழுதின நாதன் தி வைஸ் அப்படிங்கிற நூல், இது புக்கோட பேரு. லெஸ்ஸிங் அப்படிங்கிறது எழுத்தாளரோட பேரு. இந்த புக்கை மராத்தி மொழியில் மொழிபெயர்த்தவரும் இந்த KT தெலாங், மராத்தி டிரான்ஸ்லேஷன். இந்த மாதிரி சிறப்புகளை கொண்டவர். இன்னொன்னு, இவரும் பயங்கரமா பெண் கல்வி இதுக்கெல்லாம் போராடின ஒரு ஆள் தான் இந்த காசிநாத் ட்ரிம்பக் தெலாங் அப்படிங்கிறவர். பெண் கல்வி எல்லா விஷயத்துக்கும் போராடினவர் தான். இவர் தான் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியும் கூட. சரி, இதை தொடங்குறதுக்கு முக்கிய காரணம் யாரு? ஏஓ ஹியூம். அவர் யாருக்கிட்ட அனுமதி வாங்கி தொடங்கினாரு? லார்டு டஃபரின். இவர் தான் வைஸ்ராயா இருந்தவர், லார்டு டஃபரின். ஏஓ ஹியூமுக்கு வேற என்ன சிறப்பு பட்டம் இருக்குன்னா, ஃபாதர் ஆஃப் INC, இந்திய தேசிய காங்கிரசின் தந்தை. இந்திய தேசிய காங்கிரசின் தந்தை. லார்டு டஃபரின் அப்படிங்கிறவருக்கு கிராண்ட் ஃபாதர் ஆஃப் INC. கிராண்ட் ஃபாதர் ஆஃப் INC, இந்திய தேசிய காங்கிரசின் முதுபெரும் தந்தை. இந்திய தேசிய காங்கிரசின் முதுபெரும் தந்தை, அது லார்டு டஃபரின். ஃபாதர் ஆஃப் INC ஏஓ ஹியூம், கிராண்ட் ஃபாதர் ஆஃப் INC லார்டு டஃபரின். சரியா? எழுதியாச்சா? இந்த முதல் காங்கிரஸ் மாநாட்டுல கொண்டு வந்த மொத்த தீர்மானங்கள் எத்தனைன்னு கேட்டா, நம்பர் ஆஃப் ரெசல்யூஷன்ஸ் 9. நம்பர் ஆஃப் ரெசல்யூஷன்ஸ் 9. 9 தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டன. முதலாவது காங்கிரஸ் மாநாட்டில் 9 தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டன. சரியா? அதுக்காக இது எல்லா மாநாட்டிலையும் எல்லா விஷயத்தையும் படிக்கணும்னு இல்லை, முக்கியமான மாநாடுகளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? எழுதியாச்சா? எஸ் சார். எஸ் சார். அடுத்து 1886 செகண்ட் இந்திய நேஷனல் காங்கிரஸோட கான்ஃபரன்ஸ். இந்திய தேசிய காங்கிரசின் 2வது மாநாடு, செகண்ட் கான்ஃபரன்ஸ். இது நடக்கிற லொகேஷன் கல்கட்டா. கல்கத்தாவில் 2வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி 1886 2வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் கல்கத்தா. அதற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி.
இந்த மாநாட்டுல மொத்த கலந்துக்கிட்ட நபர்களோட எண்ணிக்கை 434 இந்தியா முழுக்க. இதுல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கலந்துக்கிட்டது, மெட்ராஸ்ல இருந்து கலந்துக்கிட்டது 47 பேர். ஒட்டுமொத்த இந்தியாவில இருந்து 434 பேர் கலந்துக்கிட்டாங்க. நம்ம மெட்ராஸ்ல மட்டும் 47. இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு கல்கட்டால தாதாபாய் நௌரோஜியோட தலைமையில 434 நபர்கள், இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டுல 47. தேர்ட் இந்திய நேஷனல் கான்பரன்ஸ் அது நடந்தது அடுத்த வருஷமான 1887. ஒவ்வொரு வருஷமும் காங்கிரஸ் மாநாடு நடந்துட்டு இருக்கு. 1887 மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. இதுக்கு பிரசிடென்டா இருந்தது பத்ருதீன் தியாப்ஜி. பக்ருதீன் தியாப்ஜி இவர் ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம், பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன்ல இருந்த ஒரு ஆள் தான். இந்த நடந்த இடம் எங்க அப்படின்னா மெட்ராஸ். நம்ம மெட்ராஸ்லயே நடந்தது. இதுல மொத்தம் கலந்துக்கிட்ட நபர்கள் இந்தியா முழுக்க 607 பேர். அதுல நம்ம மெட்ராஸ்ல இருந்து கலந்துக்கிட்ட நபரோட எண்ணிக்கை 362. நம்ம மெட்ராஸ்ல இருந்து மட்டும் கலந்துக்கிட்ட நபரோட எண்ணிக்கை 362. இன்னொன்னு, இந்த மூன்றாவது காங்கிரஸ் மாநாடுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, முதல்ல இவ்வளவு பேர் வருவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. பெரிய கூட்டம் வந்துருச்சு நம்ம மெட்ராஸ்ல. அதனால இந்த மெட்ராஸ்ல எங்க நடந்தது அப்படின்னா 1000 லைட் ஏரியா, 1000 விளக்கு பகுதி. 1000 லைட் ஏரியா, 1000 விளக்கு பகுதி. இதுதான் இன்னைக்கு இதோட பேரு. அன்னைக்கு அதோட பேரு மக்கீஸ் தோட்டம். மக்கீஸ் தோட்டம் அங்கதான் நடந்தது. இன்னொன்னு, இந்த செஷனுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, முதலில் திறந்த வெளியில் நடந்த முதல் காங்கிரஸ் மாநாடு. ஃபர்ஸ்ட் ஓபன் ஆடிட்டோரியம் செஷன். ஃபர்ஸ்ட் ஓபன் ஆடிட்டோரியம் செஷன். முதலில் திறந்த வெளியில் நடந்த முதல் காங்கிரஸ் மாநாடு. முதலில் திறந்த வெளியில் நடந்த முதல் காங்கிரஸ் மாநாடு. இது 1887. இன்னொன்னு, ஒரு பத்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிற ஒரு நபர் தான் பிரசிடண்டா இருந்திருக்காரு. இவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் முஸ்லிம் தலைவர். ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் இஸ்லாமிய தலைவர். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் இஸ்லாமிய தலைவர். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் இஸ்லாமிய தலைவர் அவர் இந்த பத்ருதீன் தியாப்ஜி தான். இந்த மாநாட்டுல 17 தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது. 17 தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது. இந்த மாநாட்டுல 17 தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டன. சரி, அது போக இந்த மாநாட்டுல தமிழில் உரையாற்றிய நபர் யாரு அப்படின்னு கேட்டா, தமிழ்ல ஸ்பீச் கொடுத்தவர். அவர் பேரு மூக்கன் ஆசாரி. மூக்கன் ஆசாரி இவர் தான் தமிழில் உரையாற்றிய நபர். இந்த காங்கிரஸ் மாநாட்டுல தமிழில் உரையாற்றிய நபர் மூக்கன் ஆசாரி. தமிழில் உரையாற்றிய நபர் மூக்கன் ஆசாரி அப்படிங்கிறது. சரியா? இது மூன்றாவது காங்கிரஸ் மாநாடு. இது நம்ம மெட்ராஸ்ல நடந்திருக்கு. இன்னொன்னு, நம்ம மெட்ராஸ்க்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இதை கூடுதலா எழுதிக்கிங்க, மெட்ராஸ்ல மொத்தம் 7 காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கு. இந்திய நேஷனல் காங்கிரஸ் 7 மாநாடு நடந்திருக்கு. 1887 இப்பதான் பார்த்தோம், அது பத்ருதீன் தியாப்ஜியோட பிரசிடென்ட். 1894, 1898, 1903, 1908, 1914, 1927. 2, 4, 6, 7 மாநாடு நம்ம மெட்ராஸ்ல நடந்திருக்கு. மெட்ராஸ்ல மட்டும். ஃபர்ஸ்ட் ஒண்ணுக்கு பிரசிடென்டா இருந்தவர் பத்ருதீன் தியாப்ஜி. ரெண்டாவது ஒண்ணுக்கு ஆல்ஃபிரட் வெப். ஓகே, சரிங்க. முதலாவது 1887 நம்ம மெட்ராஸ்ல நடந்தது. அதுக்கு பிரசிடென்டா இருந்தவர் பத்ருதீன் தியாப்ஜி. ரெண்டாவது ஆல்ஃபிரட் வெப். மூணாவது ஆனந்த மோகன் போஸ். நாலாவது லால் மோகன் கோஷ். அஞ்சாவது ராஷ் பிஹாரி கோஷ். ஆறாவது பூபேந்திரநாத் போஸ்.
பூபேந்திரநாத் போஸ். பூபேந்திரநாத் தத்தான ஒரு ஆள் இருக்காரு வரலாற்றுல. யாரு? நம்ம விவேகானந்தர் தம்பி. அடுத்து 7வது எம்.ஏ. அன்சாரி. இப்படின்னு 7 காங்கிரஸ் மாநாடு நம்ம மெட்ராஸ்ல மட்டுமே நடந்திருக்கு. சரியா? முதலாவது பத்ருதீன் தியாப்ஜி, 2வது ஆல்ஃபிரட் வெப், 3வது ஆனந்த மோகன் போஸ், 4வது லால் மோகன் கோஷ், 5வது ராஷ் பிஹாரி கோஷ். கோஷ்னு ஒரு ஆள் இருக்காரு, போஸ்னு ஒரு ஆள் இருக்காரு. சரியா? அதனால பேரு வித்தியாசம் பாத்துக்கணும். இது கோஷ், இன்னொருத்தர் போஸ்னு இருக்காரு, ராஷ் பிஹாரி போஸ். அடுத்து பூபேந்திரநாத் போஸ்னு ஒரு ஆள் இருக்காரு, பூபேந்திரநாத் தத்தான்னு ஒரு ஆள் இருக்காரு. அடுத்து எம்.ஏ. அன்சார். இப்படின்னு 7 மாநாடுகள் நம்ம மெட்ராஸ்ல நடந்திருக்கு. இந்த 7 மாநாடு மெட்ராஸ்ல நடந்திருக்கு. ஆனா இந்த 7 மாநாட்டுக்கும் ஒருத்தர் கூட தமிழர் இதுக்கு தலைமை தாங்கவே இல்லை. சரியா? நோ தமிழ் லீடர்ஸ். எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். இதுல தமிழ் லீடர்கள் யாருமே இல்லை, தமிழ் தலைவர்கள் யாருமே இல்லை. சரியா? எழுதியாச்சுங்களா? எஸ் சார். எஸ் சார். ஓகே. சரி, இப்போ நம்ம பழைய ஆர்டருக்கு வந்துருவோம். இது நம்ம மெட்ராஸ்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இது. இப்போ ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மாநாடு 1885, அடுத்து 1886, அடுத்து 1887 3, அடுத்து 4வது மாநாடு 1888. இது அலகாபாத்ல நடந்தது. 1888 அலகாபாத்ல நடந்தது. இதுக்கு பிரசிடண்டா இருந்தவர் ஜியோர்ஜ் யூல். ஜியோர்ஜ் யூல் அப்படிங்கிறவர். சரி, இந்த மாநாட்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, முதலில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு ஒரு ஆங்கிலேயர் தலைமை தாங்கினது இதுதான். ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் ஆங்கிலேய தலைவர் இவர்தான். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் ஆங்கிலேய தலைவர் இவர்தான். ஜியோர்ஜ் யூல், ஜார்ஜ் யூல் அப்படின்னு தமிழ் எழுதிக்கணும். இது 1888. ஜார்ஜ் யூல் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் ஆங்கிலேய தலைவர். அடுத்து 1889. இது பம்பாயில நடந்தது. இதுக்கு பிரசிடண்டா இருந்தவர் வில்லியம் வெட்டர்பன். வில்லியம் வெட்டர்பன் 1889 பம்பாயில நடந்த காங்கிரஸ் மாநாடு. இதற்கு தலைமையேற்று வழிநடத்தியவர், பிரசிடண்டா இருந்தவர் வில்லியம் வெட்டர்பன். வில்லியம் வெட்டர்பன் இவர் தான் பிரசிடண்டா இருந்தது 1889. அடுத்து 1890. இது கல்கட்டால நடந்தது. இதுக்கு பிரசிடண்டா இருந்தவர் ஃபிரோஷா மேத்தா. ஃபிரோஷா மேத்தா இவர் தான் பிரசிடண்டா இருந்தார். சரி, இதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த கல்கட்டா மாநாட்டுக்கு முதல்ல நம்ம ஏஓ ஹியூம் அப்படிங்கிறவர் லெட்டர் எழுதுனது கல்கட்டா யூனிவர்சிட்டிக்கு. அந்த கல்கட்டா யூனிவர்சிட்டியில லெட்டர் அனுப்பியாச்சு. அதுக்கு ஏதாவது ரிப்ளை வந்ததா அப்படின்னு கேட்டா, இந்த 1890ஆம் ஆண்டு நடந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு பட்டதாரி பெண் கலந்து கொண்டார். ஃபர்ஸ்ட் விமன் கிராஜுவேட் பார்ட்டிசிபேட்டர். ஃபர்ஸ்ட் விமன் கிராஜுவேட் பார்ட்டிசிபேட்டர். முதலாக ஒரு பெண் பட்டதாரி கலந்து கொண்டார். அவங்க பேர் என்ன அப்படின்னா காதம்பினி கங்குலி. சரி, இப்போ ஒரு பெண், அதுவும் படிச்ச ஒருத்தங்க இதுல கலந்துக்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அடுத்த பெண்களுக்கெல்லாம் ஒரு ஆர்வம் வரும். அப்போ நாமளும் போய் காங்கிரஸ்ல கலந்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கு இவங்க பேசின பேச்சு அடுத்து இன்னும் உந்துதலா இருந்தது. நிறைய பேர் காங்கிரஸ்ல இணையறதுக்கு வாய்ப்பா இருந்தது. சரியா? இப்படின்னு காங்கிரஸ் மாநாடு ஒவ்வொரு வருடமும் இந்தியால நடந்துட்டே வந்தது. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப காங்கிரஸ் மாநாடெல்லாம் நடக்கிறது சரிதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம எதுக்கு தொடங்கணும் இந்த காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை? ஏஓயும் தொடங்க வச்சதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்றதுக்கு. அதாவது அவங்களுக்கு நிறைய ஒரு ஆபத்து வரப்போகுது. அந்த ஆபத்துல இருந்து தற்காத்துக்கிறதுக்கு தான் இந்த இந்திய நேஷனல் காங்கிரஸ் தொடங்கி வச்சாங்க இல்லையா? ஆனா உண்மையிலேயே இந்த இந்திய நேஷனல் காங்கிரஸ் தொடங்கினதுல நமக்கு என்ன லாபம்? இந்தியர்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒண்ணு எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அவங்க தொடங்கினது அவங்க நலனா இருக்கட்டும் ஆங்கிலேயர்களுக்கு. நாம எதுக்காக தொடங்கணும் அப்படின்னா, இங்க இந்தியாவுல பாலிடிக்ஸ் இப்பவே நாம ஒரு டிகிரி முடிச்சு 2 டிகிரி முடிச்செல்லாம் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? யாருக்காவது ஒருத்தருக்கு நமக்கு இந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு என்ன, இந்த இந்தியாவுல என்ன நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த பாலிடிக்ஸ்ல நம்ம போகணும் அப்படின்னு யாருக்காவது ஆர்வம் இருக்கா அப்படின்னா, நம்ம இளைஞர்கள் யாருக்குமே பெரிய அளவுல ஆர்வம் இல்லை. 100ல 1-2%. அதுவும் தெளிவான அரசியல் பார்வையெல்லாம் கிடையாது. ஆனா நமக்கு பக்கத்து ஸ்டேட் இருக்கு கேரளா.
அங்க பயங்கர ஒரு அரசியல் விழிப்புணர்வு பயங்கரமா இருக்கு. சின்ன வயதிலேயே அந்த பையன் ஏதோ ஒரு கட்சியில மெம்பர் ஆயிடுறான். அவனுக்கு அரசியல் விழிப்புணர்வு இருக்கு. நாம எத்தனை வயதானாலும் நமக்கு எதுக்கு அரசியல், தேவையில்லாத வேலை அப்படின்னு வீட்லயும் அனுமதிக்கிறது இல்ல. நாமளும் அரசியல் பக்கம் போறது இல்ல. ஆனா அன்னைக்கு இந்திய நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு தொடங்கியாச்சு. நமக்கு என்ன காரணம், நமக்கு என்ன லாபம் இந்தியர்களுக்கு அப்படின்னா, முதல் வேலை நம்ம காங்கிரஸ்ல உள்ள எல்லாரும் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, நமக்குன்னு ஒரு அமைப்பும் கிடைச்சு போச்சு. இப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இந்திய மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும். அதுக்கு என்ன வழி, நமக்கு அமைப்பு இருக்கு, அதெல்லாம் சரிதான். முதல் வேலையா இத முதல்ல மக்களை அரசியல் படுத்தணும். மக்களை, பீப்புள பொலிட்டிசைஸ் பண்ணணும். மக்களை அரசியல் படுத்த வேணும். பொலிட்டிசைஸ் பண்ணணும். அதாவது பாலிடிக்ஸ்னா என்னன்னு எஜுகேட் பண்ணணும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா எஜுகேட் பாலிடிக்ஸ். மக்களை எஜுகேட் பாலிடிக்ஸ். மக்களுக்கு அரசியலை போதிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம காங்கிரஸ்ல முடிவு பண்ணாங்க. எப்படியே நமக்கு ஒரு அமைப்பு கிடைச்சு போச்சு. இதை வச்சு என்ன பண்ணலாம், மக்களுக்கு அரசியலை புகுத்த வேண்டும் அல்லது போதிக்க வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது, நாமெல்லாம் அங்கங்க இருந்து ஒரு எல்லா மாநிலத்திலையும் ஏதோ ஒருத்தர் இந்தியாவுக்காக இந்த சுதந்திரத்துக்கு போராடணும்னு எண்ணம் இருக்கு. ஆனா அங்கங்க தனித்தனியா போராடுறதுனால என்ன ஆக போகுது, ஒண்ணு இல்ல. அப்போ இந்த காங்கிரஸ்னு ஒரு இயக்கம் வந்ததுனால எல்லாரும் கூடி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ இந்த காங்கிரஸ் உருவானதுனால ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் கிடைக்குது. ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் பிட்வீன் லீடர்ஸ். தலைவர்களுக்கிடையில் நல்ல நட்புறவு உண்டானது. இதை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம மக்களுக்கு தேசப்பற்ற உருவாக்கணும். அப்ப தேசிய அளவுல ஒற்றுமையை உருவாக்கணும். நேஷனல் யூனிட்டி. இது எப்போ வரும், தேசிய ஒற்றுமை எப்போ வரும் அப்படின்னா, அவங்களுக்கு தேசப்பற்ற உருவாக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஸ்ப்ரெட் பேட்ரியாட்டிசம், தேசப்பற்ற பரப்பணும். இப்படின்னு இந்திய தேசிய காங்கிரஸை நாம பயன்படுத்தின விதம் இருக்கு இல்லையா, அது பயங்கரமான விதம். ஆங்கிலேயர்கள் தொடங்கின விதம் வேற, அவங்களோட பாதுகாப்புக்கு. ஆனா நாம இத எப்படி திசை திருப்பி கொண்டு போனோம்னா, நமக்கான ஒரு வழியா பயன்படுத்திட்டா இந்திய தேசிய காங்கிரஸ். இன்னொன்னு, ஒரு அமைப்பு தொடங்குறோம்னா முதல் வேலை என்ன இருக்கணும், அந்த அமைப்பு ஒரு மாநிலத்துக்குள்ள செயல்பட போதா இல்ல இந்திய அளவுல செயல்பட போதா அப்படின்னு ஒரு முடிவெடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த அமைப்புல இருக்கக்கூடிய மக்களை முதல்ல அரசியல் படுத்தணும். அரசியல் படுத்தாம ஒரு இயக்கம் எவ்வளவு பெரிய இயக்கமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, அது தரமட்டமாயிடும். அதனாலதான் காங்கிரஸோட முதல் வேலை என்னவா இருந்துச்சு, அந்த மக்களை அரசியல் படுத்தணும். அரசியல்னு ஒண்ணு இல்லாம எதுவுமே நடக்க போறது இல்லை. அதனாலதான் அவங்க அதை பண்ணது. இன்னொன்னு, பெரிய பெரிய தலைவர்களுக்குள்ள ஒரு நல்ல நட்புறவு உண்டாச்சு அப்படின்னா, இங்க எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டுல ஒருத்தர் பயங்கரமான ஒரு ஆள் வ.உ.சி இருக்கிறாரு அப்படின்னா, நார்த்ல பாலகங்காதர திலகர் இருக்காரு. ரெண்டு பேரும் வேற வேற இடம். ஒருவேளை இங்க வ.உ.சி பாலகங்காதர திலகரை கூப்பிடுறாரு அப்படின்னா, அவர் அங்க இருந்து ஒரு 500 பேரை கூப்பிட்டு வருவாரு. அப்போ இங்க போராட்டம் பெரிய அளவில் ஆகும். இது பாலகங்காதர திலகர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, வ.உ.சி இங்க இருந்து ஒரு 500 பேரை கூப்பிட்டு போவார். அப்போ ஒற்றுமை உண்டாகும், கூட்டம் பெருசாகும். நான் சொல்றது எக்ஸாம்பிளுக்கு 500 பேர். இப்போ இதே இது ஒரு 50,000 பேர், 1,00,000 பேர்னா என்ன ஆச்சு, கூட்டம் பெரிய அளவுல. அப்ப பிரிட்டிஷ்க்கு ஒரு பயம் வரும் இல்லையா. அப்ப தலைவர்களுக்கு இடையில உருவான நட்பு இதை பெரிய அளவுல உருவாக்கிடுச்சு. இன்னொன்னு, தேசிய அளவுல ஒற்றுமை. இந்த ஒற்றுமைன்னு ஒண்ணு இல்லாம தான் இன்னைக்கு ஆங்கிலேயர்கள் உள்ள வந்து நம்மள இவ்வளவு பெரிய ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஒற்றுமை உருவாக்குறதுக்கு என்ன, முதல்ல நமக்குள்ள ஒரு தேசப்பற்றுன்னு ஒண்ணு இருக்கணும். அப்போ தேசப்பற்று நம்ம பரப்பணும். இப்படி எல்லாம் இந்திய தேசிய காங்கிரஸ் முடிவு பண்ணாங்க. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இந்திய தேசிய காங்கிரஸ்ல மெஜாரிட்டி யார் இருந்தா அப்படின்னா, மெஜாரிட்டி எல்லாம் வக்கீல்கள் இருந்தாங்க, மெஜாரிட்டி லாயர்ஸ். அப்போ அவங்களுக்கு நல்ல பேச்சு திறமை இருக்கு, எழுத்து திறமை இருக்கு. அதனால இந்த இந்திய நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது தொடங்குனது ஒரு சின்ன யூனிட்டா தான். ஆனா போக போக பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஐஎன்சில மெஜாரிட்டி இருந்தது வக்கீல்கள். அது ஒண்ணு காரணம். இன்னொன்னு, இந்த ஐஎன்சில மெஜாரிட்டி வேற யார் இருந்தா அப்படின்னா, எல்லாம் பிரஸ் பீப்புள், பத்திரிகைக்காரங்க. நிறைய பத்திரிகை வச்சிருந்தாங்க. பத்திரிகை என்னெல்லாம் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்னா, ஹிந்துன்னு ஒரு பத்திரிகை இருந்தது. அதை வழி நடத்தினது யாரு, ஜி சுப்பிரமணிய ஐயர். அப்ப அவரும் காங்கிரஸ்ல இருக்கிறார். அப்ப பத்திரிகையில என்ன எழுதுவாரு, இந்த காங்கிரஸை பத்தி நல்ல தீவிரமா எழுதுவாரு. அது மக்களுக்கு போய் சேரும். அப்ப மக்கள் காங்கிரஸ்ல இணைவாங்க இல்லையா. அந்த அளவுக்கு பத்திரிகை பெரிய அளவுல ரோல் பிளே பண்ணுச்சு. இன்னைக்கு நமக்கு சோசியல் மீடியா இருக்கு. ஒருத்தரை பத்தி நல்லதா எழுதினாலும் சரி, கெட்டதா எழுதினாலும் சரி, எவ்வளவு வேணாலும் எழுதலாம். அவ்வளவு கருத்து சுதந்திரம் இருக்கு. இன்னொன்னு, கருத்து சுதந்திரம் இருக்கின்ற ஒரு காரணத்துக்காக ஒருத்தர் தப்பா பேசுறதுக்காக பயன்படுத்திருக்கோம் இல்லையா. அப்போ நமக்கு எந்த வேலை இல்லைன்னு அர்த்தம். ஓ, கருத்து சுதந்திரம்னு ஒண்ணு இருந்தாலும் அதை நம்ம சரியா பயன்படுத்தணும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாமே தலைகீழ இருக்குது. ஆனா ஒரு காலகட்டத்தில் இருந்த ஒரே மீடியம் அப்படிங்கிறது பிரஸ். அந்த பிரஸையும் அவங்க சரியா பயன்படுத்தினாங்க. அப்ப ஜி சுப்பிரமணியர் ஹிந்து நியூஸ் பேப்பரை தொடங்கி இருக்கிறாரு. அதே மாதிரி கேசரி, மராட்டா,
இப்படின்லாம் பத்திரிகை இருந்தது. இந்த பத்திரிகை யாரோடது அப்படின்னா பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலக். கேசரி, மராட்டா இப்படிங்கிற பத்திரிகை எல்லாம் பாலகங்காதர திலகரோடது. கேசரி, மராட்டா. அடுத்து வாய்ஸ் ஆஃப் இந்தியா. வாய்ஸ் ஆஃப் இந்தியா இது தாதாபாய் நவ்ரோஜி. வாய்ஸ் ஆஃப் இந்தியா தாதாபாய் நவ்ரோஜி. அப்புறம் வேற எக்ஸாம்பிளுக்கு நம்ம சுதேசமித்திரன் இப்படின்னு நிறைய பத்திரிகைகள் இருக்கு இந்தியா முழுக்க. இந்த பத்திரிகைகளோட நோக்கம் என்ன? காங்கிரஸை மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது அப்படின்னு. அப்போ இந்த காங்கிரஸ் தொடங்குனதுக்கு அப்புறம் மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு இவ்வளவு வழிகளையும் பாடுபட்டது பத்திரிகைகள். பத்திரிகை எழுதுறது எல்லாம் யாரு? காங்கிரஸ்காரங்க. இன்னொன்னு எழுதுறதுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்க காரணம் எல்லாம் லாயர்ஸ் அப்படின்னு இந்த காங்கிரஸ் ஓரளவுக்கு சிறப்பாவே வழிநடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அப்படியே காங்கிரஸ் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு காங்கிரஸ் தொடங்கும் போது எல்லாரும் முடிவெடுத்தது என்ன அப்படின்னா, இந்த காங்கிரஸ் எப்போதுமே அமைதியான வழியில இருக்கணும் அப்படிங்கிறதா, மாடரேட் ஃபேஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறதா. எல்லாரும் அதைத்தான் நினைச்சாங்க. ஆனா 1893 முதல்ல விநாயகர் திருவிழா அப்படின்னு ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. விநாயகர் ஃபெஸ்டிவல், விநாயகர் பண்டிகை. இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்றதுன்னா பாலகங்காதர திலகர். அப்போ இது வரைக்கும் வரலாற்றுல விநாயகர் பண்டிகையே கிடையாதா அப்படின்னா இல்ல, இருந்தது. ஆதி காலகட்டத்துல இருந்து விநாயகர் திருவிழா இருக்கு. ஆனா அது என்னன்னா ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டி மட்டுமே அதை வணங்கிட்டு வராங்க. இப்போ ஜாதி மதம் இல்லாம எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு இத பயங்கரமா செலிப்ரேட் பண்ண வச்சவர் யார் அப்படின்னா பாலகங்காதர திலகர். சரி, சுதந்திரத்துக்கு போராட விட்டுட்டு இந்த நாள் ஏன் விநாயகர் திருவிழாவை கொண்டாடணும் அப்படின்னா, இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்கிறது பிரிட்டிஷ். நாம ஏதாவது இங்க பேசுறதுக்கு கூட்டம் போட்டோம் அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. கூட்டம் போடவும் முடியல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் பிரிட்டிஷ் அனுமதி இருக்கு. என்ன? பண்டிகைகள் கொண்டாடுறதுக்கு அனுமதி இருக்கு. இந்த பண்டிகைகளை நாம சுதந்திர போராட்டத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு பாலகங்காதர் திலகர். அதுக்கு தொடங்கப்பட்டதுதான் இந்த விநாயகர் ஃபெஸ்டிவல். அப்போ இப்போ ஒரு திருவிழா நடக்குன்னா அனைத்து தரப்புல இருக்கக்கூடிய ஆட்களும் வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு சுதந்திரம்னா என்னன்னு பரப்பலாம். அதுக்காக பயன்படுத்தியிருக்காரு. சரி, இதுல இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இவரு ஹிந்து, அதனால விநாயகர் ஃபெஸ்டிவல்னு தொடங்கிட்டாரு. ஆனா இந்தியாவுல ஹிந்து, முஸ்லீம், சீக்கு, பார்சி, ஜெயின் இவ்வளவு பேர் இருக்கும். இவ்வளவு பேரும் ஹிந்து பண்டிகையில எப்படி வர்றது? முஸ்லீமுக்கு பிடிக்குமா, இல்ல அங்க இருக்கக்கூடிய ஜெயினுக்கு பிடிக்குமா, பார்சிக்கு பிடிக்குமா? இவங்க வந்து எப்படி இந்த பண்டிகையில கலந்துக்குவாங்க? அப்போ இந்த போராட்டம் ஹிந்து அப்படிங்கிற ஒரு பார்வையை நோக்கி போகுது இல்லையா? இது மத்த தலைவர்களுக்கு வெறுப்பாயிடுச்சு. ஏன்னா நம்மளே பாக்குறோம் இல்லையா, இந்த இந்த ஒரு பண்டிகைனால எல்லாரும் போராடுற மாதிரி இருந்ததுன்னா நல்லது. ஏன்னா இங்க எல்லாத்துக்கும் தான் சுதந்திரம் தேவை. அப்ப இதுல யாரு வருவா? ஹிந்துஸ் மட்டும்தான் வருவாங்க. அப்ப மொத்த முஸ்லீமும் யாரும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அப்ப முஸ்லீம்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க? இந்த இந்துக்கள் மெஜாரிட்டி இருக்கிறதுனால நமக்கு பெரிய அளவுல அங்கீகாரம் இல்லை அப்படின்னு அவங்களுக்குள்ள லைட்டா மனசுல தோண ஆரம்பிச்சது 1893. அடுத்து இந்த பாலகங்காதர திலகர் பண்ணது 1895. அதுல சத்ரபதி சிவாஜி ஃபெஸ்டிவல். சத்ரபதி சிவாஜி ஃபெஸ்டிவல், சிவாஜி பண்டிகை. இதையும் யாரு கொண்டு வரா? நம்ம பாலகங்காதர திலகர் தான். எதுக்கு? இதே மாதிரி மக்களுக்கு சுதந்திர விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக. இதெல்லாம் கொண்டு வந்ததுமே சத்ரபதி சிவாஜி யாரு? ஒரு ஹிந்து ஐடென்டிட்டி தான் இல்லையா? அப்போ இப்படி எல்லாம் வந்ததும் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மதமும் இருக்கு இல்லையா? அதுல முஸ்லீம் மாதிரியான மக்களுக்கு எல்லாம் பயங்கரமான ஒரு மன கஷ்டமும் கூட. ஏன்னா நாமளும் போராடணும்னு நினைக்கிறோம். ஆனா இது ஹிந்து பண்டிகை எல்லாம் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம். இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்தியாவுல 1896-97 காலகட்டத்துல பயங்கரமான ஒரு நோய் பரவ ஆரம்பிச்சது. அதுதான் பிளேக் நோய். பிளேக் நோய் இது முக்கியமா பரவுனது எங்க அப்படின்னா பூனால தான். பெரிய அளவுல நோய் பரவிடுச்சு. எக்கச்சக்க பேர் இறந்து போறாங்க. இப்ப மக்கள் எல்லாம் இறந்து போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நோயால. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த கொரோனா வந்தது. கொரோனா வந்த போது இந்த நார்த் கொரியால ஒரு அதிபர் இருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த நோய் எல்லாம் வந்துச்சுன்னா நோய் நம்ம நாட்டுக்குள்ள பரவ விடக்கூடாது. என்ன பண்றது? இது ஐயோ ஐயா, அதிபரே ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னாங்க. அப்ப என்ன பண்றது? சரி, அவரை சுட்டு கொன்றுங்க அப்படின்ட்டாரு. இதே இது ஒரு குடும்பத்துக்கே வந்துருச்சுன்னா அந்த குடும்பத்தையே கொலை பண்ணிருங்க அப்படின்ட்டாரு. அப்ப என்ன ஆகும்? அந்த குடும்பத்தோட அந்த நோய் நின்றும் அடுத்துக்குள்ள போறது இல்லை. நாட்டுக்குள்ள போறது இல்லை. அதனால இந்த பூனால இந்த நோய் பரவிட்டு இருக்கு, அதிகமா இந்தியாவிலே பரவுது. இந்த நோயை கண்ட்ரோல் பண்றதுக்கு பிளேக் கமிட்டின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. பிளேக் குழு. எதுக்கு? இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்காக. ஏன்னா ஒரு நாட்டுல ஒரு நோய் வருதுன்னா அதை மக்களை பாதுகாக்க வேண்டியது அரசோட வேலை. அந்த மாதிரி பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவு பண்ணியாச்சு. ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த நோயை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இதுக்கு யார தலைவரா நியமிச்சாங்கன்னா WC ரேண்ட் அப்படிங்கிறவர்.
இவர் என்ன பண்ணாருன்னா, இவருக்கு உறுதுணையா இருந்தவர் ஆஸ்ட் அப்படிங்கிறவர். இவங்க இந்த ரேண்ட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாருன்னா, சரி ஒருத்தருக்கு நோய் வந்திருக்கு அப்படின்னா அவரை கொலை பண்ணிருங்க. ஒருவேளை ஒரு குடும்பத்துக்கே வந்துருச்சுன்னா அந்த குடும்பத்தை வீட்டை விட்டு வெளியில வராம லாக் பண்ணிட்டு குடும்பத்தை எரிச்சு கொன்றது. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு ஆளு WC ரேண்ட். நம்ம இந்திய மக்களை எங்கிருந்தோ வந்த ஒரு அந்நிய நாட்டுக்காரன் நம்மளை கொலை பண்றதுக்கு அசால்ட்டா இருக்கான். அப்போ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம இந்திய நாட்டுல உள்ள அந்த அன்னைக்கு ஒரு காலகட்டத்துல பயங்கர வீர தீரமாவும் தேசப்பற்றோடும் ஒரு காலகட்டத்துல இளைஞர்கள் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இனங்கள்லாம் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. ஆனா ஒரு காலகட்டத்துல இருந்திருக்கு. அந்த இளைஞர் கூட்டம் என்ன பண்ணிருக்கு, அது எப்படி நம்மளுடைய இந்தியர்களை கொலை பண்றது அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு அந்த கூட்டத்துக்கு தோண ஆரம்பிச்சது. அப்படி ஒரு ஆள் அப்படி முதல்ல இது தோண ஆரம்பிச்சது யாருக்கு அப்படின்னா, தாமோதர் ஹரி சபைக்கர் அப்படிங்கிறவர். தாமோதர் ஹரி சப்பைக்கர் அப்படிங்கிறவர். இவருக்கு தான் முதல்ல தோண ஆரம்பிச்சது. இவருக்கு இன்னொன்னு, இவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, ஏற்கனவே 1893 1895 இந்த பண்டிகைகள்லாம் கலந்துக்கிட்டு பாலகங்காதர் திலகரோட சீடனாவே இருந்து அங்கெல்லாம் பஜனை பாட்டு பாடக்கூடிய ஒரு ஆளு இந்த தாமோதர் ஹரி சபைக்கார் அப்படிங்கிறவர். சப்பைக்கார். அப்ப இவருக்கு பயங்கரமான யோசனை, நம்ம மக்களை கொலை பண்றதுக்கு ஆங்கிலேயர்களுக்கு என்ன உரிமை இருக்கு, இந்த WC ரேண்ட நாம கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார். இதுக்கு இவரோட சகோதரர்கள் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் பேரு பாலகிருஷ்ணா ஹரி சப்பைக்கர், இன்னொருத்தர் பேரு வாசுதேவ் ஹரி சப்பைக்கர். வாசுதேவ் ஹரி சப்பைக்கர். இவங்களோட நண்பர்கள் ஒரு ஆள் இருந்தார். அவர் பேரு மகாதேவ் விநாயக் ரானடே. மகாதேவ் விநாயக் ரானடே இப்படின்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசுறாங்க. இன்னொன்னு இப்போ 2025ல ஒரு காலேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் அதிகபட்சம் என்ன பேசுவான், நாளைக்கு எங்க போகலாம், எந்த தியேட்டருக்கு போகலாம், இல்ல எந்த பாருக்கு போகலாம், இதானே நீங்களோட பேச்சா இருக்கு. ஆனா அன்னைக்கு ஒரு காலகட்டத்துல யங்ஸ்டரா இருந்த 16 17 வயசுல இருக்கக்கூடிய இந்த பையன் இவங்க அந்த 2 சகோதரர்கள்ட்டையும் பேசலாம். இந்த மாதிரி நம்ம மக்களை கொலை பண்றாங்க, நாம என்ன பண்ணலாம், அந்த பிரிட்டிஷ்காரனை கொலை பண்ணியே ஆகணும், வேற வழியே கிடையாது, இதான் நம்மளோட தேசப்பற்றுக்கான ஒரே ஆதாரம் அப்படின்னு இவங்க 2 பேர்ட்டையும் பேசுறான். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, அண்ணன் சொல்றதானே சரி, நமக்கு தேசம் தான் முக்கியம் அப்படின்னு இவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. இவங்க கூட நண்பனா இருந்த மகாதேவ் விநாயகர் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. எல்லாரும் சேர்ந்தாங்க. WC ரேண்டையும் கொலை பண்ணிட்டாங்க, ஆஸ்ட்ரே அப்படிங்கிறவரையும் கொலை பண்ணிட்டாங்க. இவ்வளவு பெரிய கொலை பண்ணதும் இதை பாராட்டி செய்தி எழுதுறாரு ஒருத்தர். அவர் தான் யார் அப்படின்னா பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகர் என்கரேஜ்டு சப்பைக்கார் பிரதர்ஸ். இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா, கொலை பண்ணது 1897. பாலகங்காதர திலகர் என்கரேஜ்டு சப்பைக்கார் பிரதர்ஸ், சப்பைக்கார் சகோதரர்களை ஆதரித்து பத்திரிகைகளில் எழுதினார். சப்பைக்கார் பிரதர்ஸ், சப்பைக்கார் சகோதரர்களை ஆதரித்து பத்திரிகைகளில் எழுதினார் பாலகங்காதர திலகர். அதுக்கப்புறம் ஆங்கிலேயரை கொலை பண்ற அளவுக்கு இந்த இந்தியர்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு இவங்க எல்லாத்தையும் சின்ன வயசுலயே தூக்குல போட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. இது போக பாலகங்காதர் திலகரோட சீடர்கள் தான் இவங்க. அதனாலதானே இவர் பத்திரிகையில இவ்வளவு தூரம் பாராட்டி எழுதுறாரு. ஒரே காரணத்துக்காக இவரை ஒரு 18 மாதம் சிறையில போட்டுட்டாங்க. 18 மாதம் இவரை சிறையில போட்டாங்க. இதெல்லாம் நடந்தது எப்போ, 1897. இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க இந்த பாலகங்காதர திலகரும். இன்னொன்னு, இந்த சப்பைக்கர் சகோதரர்களை தூக்கிலேயே போட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு பிரிட்டிஷ்காரன் கொடுமையான ஆளா இருந்திருக்கணும் இல்லையா. இதெல்லாம் முடிஞ்சது. இவ்வளவு கொடுமைகளை இந்தியாவில் உள்ள இளைஞர்களும் இந்த பாலகங்காதர திலகர் மாதிரியான தலைவர்களும் சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்தியாவுக்கு அடுத்த ஒரு பெரிய இடி விழுந்தது 1899ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி. ரொம்ப இளம் வயதுல ஒருத்தரை வைஸ்ராயா நியமிக்கிறாங்க. ஜனவரி 6. அவர் தான் யங்கஸ்ட் வைஸ்ராய். இளம் வயதில் வைஸ்ராயாக நியமிக்கப்பட்டவர் அவர் தான் லார்டு கர்சன். தமிழ்ல கர்சன் பிரபு அப்படிங்கிறவர். லார்டு கர்சன், தமிழ்ல கர்சன் பிரபு. இவர் அப்புறம் வைஸ்ராயா நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 90% மக்களுக்கு கெடுதல் மட்டுமே பண்ணாரு. ஒரு 10% நல்லது பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு கொடுமையான ஆட்சி தான் இவரோட ஆட்சி. அப்படிப்பட்ட லார்டு கர்சன் என்ன பண்ணினார் அப்படிங்கிறத நாம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா சார்? சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்லைட் காட்டுங்க சார். எழுதுங்க. ஓகேவா, புரிஞ்சுதா? எஸ் சார். எஸ் சார். சார் சொல்லுங்க. சார், வீக்லி ஷெட்யூல்ல வந்துட்டு டெஸ்ட் போர்ஷன்ஸ்க்கு ஏர்லி அஜிடேஷன் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் போட்டிருக்கீங்களா சார்? அப்போ இந்த வீக் வந்து வேலூர் அதேதான், வேலூர் ரிவோல்ட் வரைக்கும். வேலூர் ரிவோல்ட் வரைக்கும் போதுங்க சார். இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நெக்ஸ்ட் வீக் இருக்கும். நெக்ஸ்ட் வீக்ல
ஆமா. ஓகே சார். சார் சரிங்க. பகத்சிங் ட்ராபிக் அதுல இன்க்ளூட் ஆகுமா சார்? இன்க்ளூட் ஆயிடுங்க. ஓகே அதையும் சொல்லிடுறேன், அதையும் இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஓகேவா? சரிங்க. நீங்க வெறும் மனப்பாடமா பண்ணிடாதீங்க. இதெல்லாம் நல்லா உணர்ந்து படிங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்காக இவ்வளவு பெரிய வரலாற்றுல பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிச்ச ஆட்கள். சரியா? அதனால சும்மா ஏனோ தானோ படிக்காதீங்க, உணர்ந்து படிங்க. சார் டெஸ்ட் ஓகேவா? எப்படி அட்டன் பண்ற மாதிரி இருக்கும்? டெஸ்ட் குரூப்ல நம்ம ஆப்ல போட்டுருவாங்க. அதை உங்களுக்கு சொல்றேன் எப்படின்றத. சரியா? எப்போ சொல்லுவீங்க? இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு விட்றேன் நமக்கு வாட்ஸ்அப்ல. சரிங்க சார். சரிங்களா? திங்கக்கிழமை ஈவினிங் நமக்கு அதுக்கான டிஸ்கஷனும் பண்ணிடுவோம். சரியா? நான் இப்பவே சொல்லிட்டேன், திங்கக்கிழமை ஈவினிங் டிஸ்கஷன். டெஸ்ட் எப்போ சார்? டெஸ்ட்டும் திங்கக்கிழமை தான். திங்கக்கிழமை உங்களுக்கு நான் காலையிலேயே நான் டெஸ்ட்டை போட்டுறேன். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ நீங்க எழுதிருங்க. ஒருவேளை ஈவினிங் தான் உங்களுக்கு டைம் இருக்கும் அப்படின்னால ஒரு ஹாஃப் அன் ஹவர் டெஸ்ட் எழுதுற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஏன்னா இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 7:30 நான் அதுக்கு டைம் போட்டுறேன். அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? சார் 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 என்னென்ன டாபிக் மட்டும் கொஞ்சம் டாபிக் வைஸ் அதாவது போட்டு சொல்றேன் எடுத்த வரைக்கும். சொல்றேன் ஓகே இப்பவே சொல்றேங்க. முதல்ல பாளையக்காரர்கள் பார்த்தோம் இல்லையா? அது. அப்புறம் 1801 சவுத் இந்தியன் ரெபலியன், தென்னிந்திய புரட்சி அது. அடுத்து வேலூர் புரட்சி அது. அதுக்கப்புறம்